ஒரு விசை இருக்கிறவங்களை கண்களை மூடி பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே அப்பா, இந்த மாலை வேளையில் அப்பா நம்முடைய தெய்வீக முகத்தை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. எங்கள் குடும்பத்திற்காய் அப்பா உம்மை நோக்கி பார்க்க அப்பா உம்முடைய சமூகத்திற்கு அப்பா உம்முடைய ஜெப வீடாய் இருக்கிற இந்த ஆலயத்திற்குள்ளாய் நாங்கள் கடந்து வந்து அப்பா நாங்கள் துதிக்கிற ஒவ்வொரு துதிக்கும் ஆண்டவரே பாத்திரராய் நீர் இருக்க அப்பா எங்களை நீர் முழுவதுமாய் ஆட்கொண்டு அப்பா நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் நாங்கள் துதிக்கிற ஆராதனையில் அப்பா பரலோகம் அசைக்கப்படத்தக்க அப்பா கிருபை நீர் எங்களுக்கு தரும்படியாய் உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு சிறு கூட்டமாய் ஆண்டவரே இந்த மாலை வேளையில் அப்பா இருதயத்தின் ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. மாம்சமான வார்த்தையினால் அல்ல அப்பா, எங்களை உண்டாக்கின அப்பா எங்களை பேர் சொல்லி அழைத்த எங்கள் தகப்பனுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. வெறுமையாய் இருக்கும் போது எங்களை தேடி வந்த எங்கள் தகப்பன் நீர் ஆண்டவரே. ஒன்றுத்திற்கு உதவாத எங்களையும் ஆண்டவரே அப்பா பேர் சொல்லி அழைத்து அப்பா இம்மட்டுமா எங்களை பாதுகாத்து அரவணைத்து அப்பா பராமரித்து அப்பா உண்ண உடை உடுத்த ஆகாரம் தந்து அப்பா ஜீவனோடு எங்களை பாதுகாத்ததுக்காய் ஆண்டவரே நன்றி இதயத்தோடு உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகளோடு உம்முடைய சமூகத்திற்குள்ளாய் நாங்கள் கடந்து வருகிறோம் ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமைக்கு பாத்திரர் நீர் ஆண்டவரே. 7 பொன் பொத்துகளுக்கு நடுவில் உலாவுகிற தேவன் அப்பா. எங்களுடைய இருதயத்திற்கு நடுவில் அப்பா, எங்கள் இருதயத்தின் துதிகளுக்கு நடுவில் அப்பா நீர் வாசம் செய்யுமா முடியா உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. உம்மோடு இணைந்து அப்பா உம்மை ஆராதிக்க அப்பா உம்மை உயர்த்த அப்பா அடியேனுக்கும் சரி இந்த சபையில் ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உம்மோடு உணர்ந்து கலந்து அப்பா உம்மை ஆராதிக்க அப்பா இருதயத்தின் ஆழங்கள்ல இருந்து அப்பா எங்களுடைய குடும்பத்திற்காய், எங்களுடைய பிள்ளைகளுக்காய், எங்களுடைய கணவருக்காய், எங்களுடைய மனைவிக்காய் ஆண்டவரே, எங்களுடைய சந்ததிகளுக்காய் அப்பா இந்த வேலையை அப்பா நாங்கள் ஒதுக்கி இந்த 1.5 மணி நேரம் ஆண்டவரே உண்மையா இருதயத்தின் ஆழங்கள்ல இருந்து நாங்கள் ஆராதிக்க அப்பா எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் யாவையும் ஆண்டவரே அப்பா உம்முடைய பாதத்தின் கீழாய் நாங்கள் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே அப்பா. எங்களுடைய இருதயங்களை ஆண்டவரே சத்துருவானவன் கொன்று விடாதபடிக்கு அப்பா எங்களுடைய எண்ணங்களை சத்துருவானவன் மேற்கொள்ளாதபடிக்கு ஒரு மனதோடு அப்பா உம்முடைய சமூகத்தில் உம்மை ஆராதிக்க எங்களுக்கு நீர் கிருபை தரும்படியாய் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அழகுள்ளவரே அப்பா, குணத்தில் அழகுள்ளவரே அப்பா, இரக்கமுள்ள தகப்பனே அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. புறா கண்களை உடையவரே அப்பா உம்மை துதிக்கிறோம். கள்ளம் கபடம் அற்ற தெய்வமே அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. குற்றம் இல்லாத என் தகப்பன் நீர் ஆண்டவரே அப்பா. ஒரு குற்றமும் அறியாத என் தேவன் அப்பா எங்களுக்காய் ஆண்டவரே அந்த கோர சிலுவையில அப்பா நீர் சிந்தின நந்தத்திற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா பரிசுத்த ஆவியானவரின் இடத்துல அசைவாடும்படியாய் நாங்கள் துதிக்க 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 சத்ருவின் கோட்டைகள் நிர்மூலமாக முடியா. எல்லா சத்ருவின் எண்ணங்கள் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால அப்பா நிர்மூலமாக முடியாமை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஒரு தெய்வீக அசைவு ஆண்டவரே அந்த மேல் வீட்டு அறையில் ஆண்டவரே அப்பா 12 சீஷர்களோடு ஆண்டவரே ஸ்திரீகளோடு அப்பா அவர்கள் இணைந்து துதிக்கும் போது அப்பா மேல் வீட்டு அக்கினி ஜுவாலையினால் நிரப்பின தேவன் அப்பா இந்த நேலையிலும் அப்பா இந்த சபை முழுவதுமா அக்கினினால் நிரப்புங்க. ஆவியின் அபிஷேகத்தினால் உம்மை துதிக்க அப்பா அக்கினி ஜுவாலையாய் நாங்கள் மாற அப்பா நாங்கள் இழந்து போன அபிஷேகங்கள், நாங்கள் இழந்து போன ஆராதனைகளை வெளிப்படுத்த அப்பா எங்களுக்கு கிருபை தாங்க, எங்களுக்கு கிருபை தாங்க, எங்களுக்கு கிருபை தாங்க அப்பா. உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்குள்ளாய் நீர் வெளிப்பட்ட என் தேவன் இந்த வேளையில் அப்பா உம்மை மாத்திரம் நம்பி இருக்கிற இந்த சிறு கூட்டத்தோடு நீர் வெளிப்படும்படியாய் அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற மெய்யான அனுபவத்திற்குள்ளாய் நாங்கள் கடந்து வர அப்பா எங்களுக்கு நீர் கிருபை தாங்க ஆண்டவரே அப்பா. மோசே முகமுகமாய் உம்மை கண்டது போல நாங்களும் முகமுகமாய் ஆவியில உம்மை காண அப்பா எங்களுடைய வார்த்தைகள் எங்களுடைய துதிகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே அப்பா உம்மை ஆண்டவரே அசைக்கத்தக்க இடத்துல இருக்க எங்களுக்கு நீர் கிருபை தாங்க அப்பா. எல்லா சத்துருவின் கோட்டைகள் நிர்மூலமாகட்டும். என் துதிக்கு தடையா இருக்கிற, என் ஜபத்திற்கு தடையா இருக்கிற அப்பா, என் உறவுக்கு தடையா இருக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகள் மாய்மலமான எண்ணங்கள் இயேசுவின் நாமத்தால நிர்மூலமாகட்டும் அப்பா. உம்முடைய ஆவியினால சுட்டு எரிக்கிறோம், உம்முடைய வல்லமை
வல்லமையினால் நாங்கள் சுட்டரிக்கிறோம். எல்லா அந்தகார கிரியைகள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாகட்டும்பா. இந்த மாலை வேளையில நாங்கள் துதிக்க 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 ஒரு தெய்வீக அசைவு அப்பா எங்களுடைய சரீரத்திலிருந்து எங்கள் ஆவியிலிருந்து வெளிப்பட்டு போக முடியாது அப்பா. என் குடும்பத்தை பற்றி பிடிக்க முடியா, என் பிள்ளைகளை பற்றி பிடிக்க முடியா, என் மனைவியை பற்றி பிடிக்க முடியா, என் கணவனை பற்றி பிடிக்க முடியாத தெய்வீக அபிஷேகத்தை அடியனிலிருந்து நீ வெளிப்படுத்த முடியா. நாங்கள் துதித்துக் கொண்டிருக்கும் போது தேவ சமூகமானது இடைப்பட முடியாம நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர் ஆண்டவரே. வெற்றி கொடி பிடித்திடுவோ, நாம் வீர நடை நடந்திடுவோ. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கொடி பிடிப்பார். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கொடி பிடிப்பார். அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே, அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். ஆயிரந்தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. ஆயிரந்தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அழுகையை வென்று விட்டோம். ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அழுகையை வென்று விட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். காடானாலும் மேடானாலும் கத்தருக்கு பின் நடப்போம். காடானாலும் மேடானாலும் கத்தருக்கு பின் நடப்போம். கலப்பையில் கை வைத்திட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். கலப்பையில் கை வைத்திட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். கோலியாத்தை முறியடிப்போம், இயேசுவின் நாமத்தினால். கோலியாத்தை முறியடிப்போம், இயேசுவின் நாமத்தினால். விசுவாச கேடயத்தால் நாம் பிசாசை வென்றிடுவோம். விசுவாச கேடயத்தால் நாம் பிசாசை வென்றிடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போதும் கூட நாம் ஒரு 5 குறிப்புகளை வைத்திருக்கிற சபைக்காகவும் சரி, சபையில் இருக்கிற குடும்பத்திற்காகவும் சரி, நம்மளுடைய சில காரியங்களுக்காகவும் சரி, சில குறிப்புகளை நான் வைத்திருக்கிறேன். அந்த குறிப்புகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். முதல் குறிப்பு கவனித்து பார்த்தீங்கன்னா, பாதுகாப்பு, வழிகாட்டுதல், தேவ ஞானம். இன்னைக்கு சபைக்குள்ளே நம்ம வந்திருக்கலாம், ஆனால் நம்ம வராத ஒரு இடம்னா தேவ பாதுகாப்புக்குள்ளே நம்ம கடந்து வரணும். அவருடைய வழி நடத்துதலுக்குள்ளே நம்ம கடந்து வரணும். தேவ ஞானத்துக்கு நம்ம பிள்ளைகளும் சரி, நாமும் கடந்து வர வேண்டியது மிக அவசியம்.
இன்னைக்கு அநேக நேரம் சத்துரு என்ன பண்றானா, அநேக காரியங்களை நம்மளுடைய கண்களுக்கும் சரி நம்மளுடைய சிந்தைக்கும் சரி மறைச்சிடுறான். அதை நம்ம என்ன நினைக்கிறோம், இது நம்மளால முடியாது, இது வேற ஒரு நபரால முடியும், இது நம்மளால முடியாதுன்னு நினைக்கிறோம். அப்படிலாம் கிடையாது. தேவன் இந்த பூமியில வந்த நோக்கம் அனைவரையும் ரட்சிக்க மாத்திரமல்ல, அனைவரையும் பயன்படுத்துவதற்காக மாத்திரம்தான் அந்த பூமிக்கு வந்தாரு. சங்கீத புஸ்தகம் 121 7-8. சங்கீத புஸ்தகம் 121 அதிகாரம் 7-8. கர்த்தர் உன்னை எல்லா தீங்கிற்கும் விலக்கி உன்னை காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். தேவனாகிய கர்த்தர் அவர் அதிகமாய் காக்க நினைக்க விரும்புகிற ஒரு காரியம் நம்முடைய ஆத்துமாவை காக்க அவர் விரும்புகிறார். ஏன் பாஸ்டர் ஆத்துமா? ஏன்னா இந்த ஆத்துமா ஒழுங்கா இருந்தால் தான் நம்மளால ஜெபிக்க முடியும். ஏன் இந்த நாட்கள் நம்மளால ஜெபிக்க முடியல, ஏன் நம்மளால ஆண்டவரை துதிக்க முடியலன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அநேக நேரம் பிசாசு நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளை இருதயத்திற்குள்ள இருக்கிற உள்ளான மனிதனை கலைச்சிடுவோம். நம்ம அவருடைய சமூகத்தில் போய் உட்காரும் போது ஜெபிக்க முடியாது. ஜெபிக்கலான்னு கண்ணை மூடலான்னு 5 நிமிஷத்துக்கு மேலே நம்மளால தாண்ட முடியாது. இன்னைக்கு நான் சொல்கிறேன், ஒரு தகப்பன் தாய் தான் அந்த பிள்ளைகளுக்கு ஆசாரி, எந்த ஆசாரினும் கிடையாது. இன்னைக்கு அநேக நேரம் பிசாசு என்ன சொல்லி வச்சிருக்கிறா, நமக்கு ஒரு ஆசாரின்னு இருக்கிறாரு. அவர் யார், எங்கே இருக்கிறாரு? சபையில் இருக்கிறார். இதுதான் இருக்கிறதுல மிகப்பெரிய ஒரு பொய் பிசாசு நம்ம வாழ்க்கையில் உண்டு பண்ணுது. நம்ம பிள்ளைகளுக்கு யார் ஆசாரின்னு கேட்டால் நம்ம தான். ஏன்னா உங்களை நம்பி தான் உங்கள் பிள்ளைங்களை என்ன பண்ணார், ஆண்டவர் கொடுத்தார். படிங்க. நல்லா கவனிங்க. ஆண்டவர் உன் வழிகளை காக்க விரும்புகிறார். அந்த வழிகளை கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டியது மிக மிக அவசியம். இன்னைக்கு அநேக ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக நம்ம இருப்போம். கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. வீட்டை விட்டு வெளியே போகும்போது ஜெபிக்கிறோமா? சில நேரம் வேலைக்கு போகிறது நம்ம ஜெபிக்கிறது இல்லை. ஒரு ஊருக்கு போனாலும் சரி, ஒரு நண்பர்களோட வீட்டுக்கு போனாலும் சரி, ஏன் நம்ம அப்பா அம்மா வீட்டுக்கே நம்ம போயிட்டு வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். ஏன் பாஸ்டர் ஜெபிக்கணும் நீங்கள் என்னை கேட்டால் நான் அழகாக சொல்லுவேன். நீங்கள் இங்கேருந்து வேற ஒரு ஆவி அங்கே எடுத்துன்னு போகிறீங்க, அங்கேருந்து வேற ஆவி என்ன பண்ணுறீங்க, உள்ளே கூட்டு வரீங்க. இதுதான் உண்மை. இன்றைக்கி அநேக நேரம் உங்கள் அப்பா அம்மா ரசிக்கப்படாமல் இருக்கலாம். அநேக நேரம் நீங்கள் போகிற உங்கள் அப்பா அம்மாவோட வீடு துதியின் சத்தம் நிறைந்த வீடாக இல்லாமல் இருக்கலாம். ஏன், அதில் புள்ள அசுத்தமும் இருக்கலாம். இன்றைக்கி நான் பேசுவது யாரையும் குறித்து பேசல, உடனே பாஸ் நினைக்காதீங்க. நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனாலும் ஜெபிப்பது உண்டு. எங்கள் அப்பா என்னை ஜெபிச்சு அமுச்சாலும் நான் காரில் ஏறி உக்காந்தோடனே நான் ஜெபம் பண்ணேன். எங்கள் அப்பா ஜெபம் பண்ணார் சரி, ஆனால் நான் என் வீட்டுக்கு தலைவனாக இருப்பதுனால் என் பிள்ளைக்காகவும் என் மனைவிக்காகவும் நான் என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். ரிட்டன் நாங்கள் வீட்டுக்குள்ளே வந்த உடனே ஜெபம் பண்ணணும். இது எதற்குனா, எந்த தீங்கான ஒன்றையும் நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம கொண்டு வந்து என்ன பண்ண முடியாது, விடாமல் அது தடுக்கும். நீதிமொழிகள் 14:1-3. நல்லா கவனிங்க. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். இங்க அநேக நேரம் நினைப்பாங்க, ஆண் தான் ஒரு வீட்டை கட்டுறா, ஆண் தான் ஒரு வீட்டை பலப்படுத்துறா. இல்லை, ஒரு வீட்டை கட்டக்கூடிய ஒரு நபர் யாருன்னு கேட்டால் பெண். இன்னைக்கு வேதத்தின் அடிப்படையில் அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் உழைப்பாங்க, பெண்கள் என்ன பண்ண மாட்டாங்க, உழைக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ எல்லாருமே என்ன பண்ணுறோம், உழைக்கிறோம். ஆனால் புரிஞ்சுக்கோங்க, நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியம். வீட்டுக்குள்ளே அனாவசியமான காரியங்கள் வருதா வரலையா, இன்றைக்கி நான் இந்த ப்ரேயர் ரெக்வஸ்ட்லாம் சொல்லி லாஸ்ட்டாக முடிக்கும் போது சில காரியங்கள் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. நீங்கள் புரிஞ்சுக்கலனாலும் அதை டெஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நான் சொல்கிறதெல்லாம் புரியும். இன்றைக்கி வீட்டை கட்டக்கூடிய நபர் யாருன்னா பெண்கள். இன்றைக்கி நான் சொல்கிறேன், ஆண்களை விட யாரால் அதிகமாக ஜெபிக்க முடியும்னா பெண்களால் அதிகமாக ஜெபிக்க முடியும். ஆனால் நம்ம ஜெபிக்கிறதே இல்லை. நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம கணவனுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டியது மிக அவசியம். உங்கள் கணவர் வேலை ஸ்தலத்துக்கு போகும்போது அநேக காரியங்களை திருப்பி வீட்டுக்குள்ளே கொண்டு வருவார். என்ன பாஸ்டர் சொல்கிறீங்க? எஸ், அஃப்கோர்ஸ், அநேக காரியங்களை அவர் வீட்டுக்குள்ளே கொண்டு வருவார். நீங்கள் வீட்டை பாதுகாக்க வேண்டியது மிக மிக அவசியம். படிங்கம்மா. நல்லா கவனிங்க. கைகளினால் என்ன பண்ணுறாங்க, அதை இடிக்கிறாளாம். இன்னைக்கு சபை இந்த விஷயத்தில் மிக தெளிவாக இருங்க. ப்ரொடெக்ஷன், கைட்னஸ், விஸ்டம், இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். சர்ச்சுக்கு, வீட்டுக்கு, எந்த இடமா இருந்தாலும் இந்த 3 விஷயம் மிக மிக முக்கியம். 1 தெசலோனிக்கேயர் 5:6. நல்லா கவனிங்க. மற்றவங்க தூங்குறது போல நான் என்ன பண்ண மாட்டேன், தூங்காமல் விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறி கொள்கிறவர்கள் ராத்திரிலே வெறி கொள்வார்கள். பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம்,
என்னும் அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். நல்லா கவனிங்க, குடும்பத்துக்குள்ள ஒரு சின்ன சண்டை வந்தாலே மனைவி மிக கவனமா இருக்கும். ஒரு எரிச்சலின் ஆவியை கணவரோ பிள்ளைகளோ யாராச்சும் வெளிப்படுத்துறாங்கன்னா, மாஸ்டர் நானே வெளிப்படுத்துறேன்னா ரொம்ப நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். நான் என்ன சொல்றேன், உடனே ஜெபிக்க வேண்டியது ஒரு பெண்ணுக்கு மிக முக்கியமான ஒரு பொறுப்பு. யாரா இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்படாத நபர் நம்ம குடும்பத்துக்குள்ள இருப்பாங்கன்னா, அவங்க கூட எரிச்சலை வெளிப்படுத்துறாங்கன்னா அந்த நபர் பேரை சொல்லி நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். ஜெபிக்கிறது மிக மிக முக்கியம். இந்த முதல் ஜெப குறிப்புக்காய், பாதுகாப்புக்காக, வழி நடத்துதலுக்காக, தேவ ஞானத்திற்காக எல்லாரும் கண்களை மூடி கொஞ்சம் அரைச்சோம். நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா கொடுக்கப்பட்டதான ஆண்டவரே இந்த அருமையான மாலை வேலைக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா. நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த வேலையில் கூட ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்கப்பட்டதான குறிப்புக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே எங்களை குடும்பத்தோட பாதுகாப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஆண்டவரே நீர் ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா ஆண்டவரே பிள்ளைகளை நீர் தெரிந்து கொண்ட பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா நீர் வேலை அடைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா நாங்கள் எத்தனையோ தரம் தகப்பனே அப்பா வேலையை கடந்து சென்றிருக்கோம், வெளியில் போயிருக்கோம். ஆனால் நாங்கள் ஜீவனோடு நாங்கள் வீடு வந்திருக்கோம்னா அதுக்கு காரணம் நீங்கள் மட்டும்தான் சுவாமி. அப்பா உங்களுடைய கிருபை இல்லைன்னா ஆண்டவரே அப்பா ஆண்டவரே எங்களுடைய நாங்கள் எண்ணுக்கோம் மண்ணுக்கு தகப்பன் நாங்கள் ஆண்டவரே அப்பா இறையாக இருப்போம் சுவாமி. ஆனால் தகப்பனே இந்த வேலையில் கூட தகப்பனே நீர் எங்களை அப்பா ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரை கண்ணின் மணியை போல காத்து அப்பா உடைய செட்டை நிழலில் எங்களை மறைத்து கொண்டு தகப்பனே அப்பா நீர் எங்களை பாதுகாத்து வந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி ஆவியானவரே. நன்றியோடு நம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் அப்பா எங்கள் குடும்பத்தை பாதுகாக்கும்படியாய் அப்பா செட்டையில் நிழலில் மறைத்து கொள்ளும்படியாய் அப்பா நீர் எங்கள் பிள்ளைகளை அப்பா கை தூக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா உம்முடைய பாதுகாப்பு தவிர வேறு பாதுகாப்பு எங்களுக்கு இல்லை ஆண்டவரே. தேவரீர் ஆண்டவர் இந்த வேலையில் ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத சில காரியங்கள் நாங்கள் செய்திருப்போம் ஆனால் ஆண்டவரே அப்பா உமக்கு விருப்பமில்லாத காரியங்களை செய்திருப்போம் ஆனால் ஆண்டவரே ஒருவேளை உம்முடைய பாதுகாப்பு எங்கள் குடும்பத்தை விட்டு அற்று போயிருக்குமானால் அப்பா இன்று நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா யார் யார் குடும்பத்து மேலெல்லாம் தகப்பனுடைய பாதுகாப்பை நீங்கள் எடுத்தீரோ அப்பா ஒரு விசையாய் இறங்கி மனம் இறங்கி தகப்பனே மீண்டுமா எங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் பாதுகாப்பை கட்டளிடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் கணவர் ஆண்டவர் வேலைக்கு போகும்பொழுதும், என் மனைவி வேலைக்கு போகும்போதும், என் பிள்ளைகள் ஆண்டவர் வேலைக்கு போகும்போதும், பள்ளிக்கூடம் போகும்போதும் அப்பா அவங்க வெளிகளில் போகும்பொழுது தகப்பனே அப்பா உம்முடைய கரம் அவர்களோடு இருக்கட்டும் அப்பா. உடைய பலத்த பாதுகாப்பை அப்பா நீ தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா விசேஷமாய் தகப்பனே அப்பா வாலிப பிள்ளைகள் இருக்கிற வீடுகளில் ஆண்டவரே அப்பா பிசாசானவன் வலையை விரித்து அவளை இச்சைகளை விழுந்து விடாதபடிக்கு நீர் ஒரு பலத்த பாதுகாப்பை ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் மீது வைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அவங்க சிந்தையை கிறிஸ்துவின் கட்டுப்பாட்டுக்குள்ள நீர் சிறைப்பிடிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் ஒவ்வொரு கணவர்மாருடைய சிந்தையப்பா நீர் ஆண்டவரே கட்டுப்பாட்டுக்குள்ள சிறைப்பிடிங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே ஒவ்வொரு மனைவியினுடைய சிந்தையை அப்பா நீர் கிறிஸ்துவின் கட்டுப்பாட்டுக்குள்ள சிறைப்பிடிங்கப்பா ஆண்டவரே. எங்களுடைய உயிருக்கு மாத்திரம் இல்லப்பா எங்க ஆவிக்குரிய ஆண்டவரே வாழ்க்கையில் ஆண்டவரே எங்க ஆத்துமாக்கு ஒரு பாதுகாப்பை நீங்க கட்டளையிடுங்கப்பா. நாங்கள் பிசாசின் வழியில் ஆண்டவரே அவனோட வல்லையில் அப்பா நாங்கள் விழாதபடிக்கு அப்பா நீர் எங்களை பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஒவ்வொரு இச்சையிலிருந்து ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா கட்டுகள்ல இருந்து ஒவ்வொரு ஆண்டவரே காரியங்களை கெட்ட காரியங்கள்லேருந்து கெட்ட பழக்க வழக்கத்துல இருந்து ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா யார் யாரெல்லாம் பாவத்துல மாட்டிக்கொண்டு சிக்கி தவித்து கொண்டு வெளியே வர முடியாம கஷ்டப்படுறாங்களோ இந்த வேலையில அப்பா என் சபையில இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துல யாரெல்லாம் ஆண்டவரே அந்த பாவத்துல போராடி கொண்டு இருக்கிறாங்க அவங்க மேல உங்க ரத்தத்தை அப்பா நாங்கள் தெளிக்கிறோம் அப்பா. இந்த வேலையில அப்பா அவங்களோட சிந்தைக்கு ஒரு பாதுகாப்பை கொடுங்க, அவங்க இதயத்துக்கு ஒரு பாதுகாப்பை கொடுங்க, அவங்க கண்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுங்க தகப்பனே. அப்பா ஒவ்வொருத்தருடைய சிந்தையப்பா நீர் சிறைப்பிடிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா அது மாத்திரம் இல்லாமல் உடைய தேவ ஞானத்தை எங்களுக்கு கொடுங்க சுவாமி. அப்பா கர்த்தருக்கு பயப்படுதலே ஆண்டவரே அப்பா ஞானத்தின் ஆரம்பம் என்று பார்க்கிறோம் தகப்பனே. அப்பா தேவரீர் உமக்கு பயப்படுகிற பயத்தையும் அப்பா ஞானத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஒவ்வொரு கணவர்மாருக்கும் சுவாமி தன் குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு கணவர்மான குடும்பத்தினுடைய ஆண்டவரே அப்பா ஊழியக்காரா இருக்கிறாங்க அப்பா. அந்த குடும்பத்தினுடைய ஆண்டவரே அப்பா சபையின் தலைவராக இருக்கிறாங்க ஆண்டவரே.
அப்பா இந்த குடும்பத்தை நடத்துறதுக்கான ஞானத்தை அப்பா தேவனுக்குள்ளாக பரலோகத்திற்கு நேராக தன் மனைவியும் தன் பிள்ளைகளும் நடத்தக்கூடாது ஞானத்தை அப்பா ஒவ்வொரு தலைவருக்கும் அப்பா நீங்க தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆவியானவரே. அப்பா ஆவியானவரே, அப்பா ஆண்டவரே, ஆதாம் ஆண்டவரே தன்னுடைய தோட்டத்தை காக்க வந்ததுனால தகப்பனே ஈசியா பிசாசானவன் தகப்பனை ஏவாளை தொட்ட ஆண்டவரே, அப்படிப்பட்ட கணவரா நாங்க இராதபடிக்கு ஒவ்வொரு கணவர்மார் மேலும் தகப்பனை கொடுக்கப்பட்டதான கடமையை அவர்கள் சரியாய் செய்ய ஆண்டவரே, தன் குடும்பத்தை அவங்க பாதுகாக்க ஆண்டவரே. அப்பா நீங்க கிருபை பாராட்டுங்க. ஒவ்வொரு மனைவிமார்க்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்க எல்லாருக்கும் நல்ல ஆனந்த ஞானத்தை கொடுங்கப்பா ஆண்டவரே. எங்க பிள்ளைகளை நாங்கள் சரியாய் வளர்க்க ஆவியானவரே, ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்கள் வளர்க்கவும் தகப்பனே. அப்பா எங்கள் வீட்டை தகப்பனே பரலோகத்துக்கு நேராக நாங்கள் கொண்டு போகவும் ஆண்டவரே. அப்பா என் கணவருடைய நடக்கையோ ஆண்டவரே அப்பா ஒவ்வொன்றை நாங்கள் ஆராய்ந்து அறியவும் அப்பா ஆண்டவரே. எங்களுடைய கணவரையோ எங்களுடைய பிள்ளைகளையோ ஆண்டவரே நாங்கள் சரியாய் பரலோகத்துக்கு நேராக நாங்கள் நடத்த அந்த ஞானத்தை ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா தேவ பிள்ளைகளுக்கு நீங்க தாங்க ஆண்டவரே. ஒருவேளை தகப்பனே அப்பா ஒரு புத்தி இல்லாத ஸ்திரீயா நாங்கள் இருப்போமானால் அப்பா எங்க கணவருக்கோ எங்க பிள்ளைகளுக்கோ ஏற்ற ஆண்டவரே அப்பா ஒரு தாயாய் நாங்கள் இல்லாமற் போவோமானால் இந்த வேலையில் ஆண்டவரை யாரெல்லாம் வாஞ்சா கேட்குறாங்களோ அவங்களுக்கு இந்த வேலையில் அந்த ஆனந்த ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா நீதிமொழிகளில் வாசிக்கிறது போல ஆண்டவரே அப்பா நாங்கள் ஒரு புத்தி உள்ள ஸ்திரீயா இருக்கணும் ஆண்டவரே. அப்பா அந்த ஸ்திரீ ஆண்டவரே தன்னோட வீட்டு காரியங்களை எல்லாவற்றிலும் கவனமாக இருக்கிறாள் என்று நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஸ்திரீகளாய் அப்பா இந்த வேலையில் இந்த நிமிஷத்தில் எங்கள் எல்லாருக்குள்ளே அப்பேற்பட்ட ஒரு ஆனந்த ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா இந்த இடத்த விட்டு நாங்கள் கடந்து செல்லும் பொழுது அப்பா எங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நாங்கள் உணர அப்பா எங்கள் வீட்டில் நடக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட நாங்கள் ஞானமாய் ஹேண்டில் பண்ண ஆண்டவரே. அப்பா பண விஷயம் முதற்கொண்டு ஆண்டவரே, உலக விஷயம் முதற்கொண்டு ஆவிக்குரிய விஷயம் வரைக்கும் ஆண்டவரே நாங்கள் எல்லாவற்றும் ஞானமாய் ஆண்டவரே நாங்கள் செயல்படுத்த அப்பா எங்க எல்லாருக்குள்ள அந்த ஞானத்தை நீங்க தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஒரு தாய் கிட்ட ஒரு பெரிய பொறுப்பை நீங்க கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. அப்பா தன் கணவனையும் தன் பிள்ளைகளையும் சரியாய் நடத்தி கொண்டு போவது அது தாயினோட கரத்துல இருக்குது ஆண்டவரே. அப்பேற்பட்ட விசேஷிதமான ஒரு கிருபை அப்பா நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதை உணர்ந்த ஆண்டவரே அப்பா மனைவிகளாய் அதை உணர்ந்த தாய்மார்களாய் நாங்கள் நடந்து கொள்ள ஆண்டவரே நீர் சாலமோனுக்கு எப்படி ஞானத்தை கொடுத்தீரோ அதே போல எங்களுக்கு ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவர் குடும்பத்தை நடத்தக்கூடியதான ஞானத்தை நீங்கள் தரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா ஆண்டவரே நாங்கள் எங்கள் குடும்பத்திற்கு ஒரு விளக்காக இருக்கணும் ஆண்டவரே, ஒரு தீபமாக இருக்கணும் ஆண்டவரே. அப்பா எங்களை பார்த்து மற்றவர்கள் கற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. அப்பேற்பட்ட ஸ்திரீகளாய் ஆண்டவரே எங்கள் எல்லாரையும் நீங்கள் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா நீர் அப்படியாய் செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி அப்பா. என் சபையில் இருக்கிற எல்லாரோட ஆண்டவரே அப்பா அப்பா ஞானத்தை எல்லாரோட சிந்தையும் ஆண்டவரே நீங்கள் தொடும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்படி எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குறோம் அப்பா ஆண்டவரே. இந்த ஜெபத்தை நீங்க ஏறெடுத்து நீங்க தரப்போற பதிலுக்காக உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ரெண்டாவதா கூட ரட்சிப்புக்காகவும் விடுதலைக்காக நான் ஜெபிக்க போறேன். நம்ம ஜெபிக்க போறோம். சங்கீத புஸ்தகம் நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நல்லா கவனிங்க, எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். இன்னைக்கு நீதிமானுக்கு என்ன உபத்திரம் வரும் யோசிச்சு பாருங்க. அவன் நீதிமான், அவன் வாழ்க்கை என்ன உபத்திரம் வரும்? ஆனா ஆண்டவர் சொல்ற எல்லா அப்படின்னா ஒரு நீதிமானுக்கு உபத்திரவம் எங்க வரும்? நான் உண்மையா சொன்னா வேதத்தை நன்றாய் ஆராய்ந்து வாசிப்பீர்களானாலும் குடும்பத்துல தான் வரும். எங்க வரும்? குடும்பத்தில் மட்டும்தான் வரும். யார்கிட்ட வந்து ஒரு கேட்குறேன்? பிள்ளைங்க கிட்ட வந்து. இன்னைக்கு இந்த சபையில் அமர்ந்திருக்கிற நீங்கள் ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டதுனால, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் சபைக்குள்ளே கொண்டு வந்ததுனால உங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டான்னு நினைக்காது. நீங்கள் ஒரு ஜபத்தை உங்கள் பிள்ளைக்காக நீங்கள் பண்ணுவீங்கன்னா அதில் முதலாவது எதிரிமா இருக்கணும், பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக நீங்கள் அனுதினமும் இந்த பூமியில் வாழ்ந்து முடிக்கிற நாள் மட்டும் நீங்கள் மனசில் என்ன நினச்சலாம், என் பையனோ என் பொண்ணோ சபைக்குள்ளே வந்துருச்சு, என் பையனோ என் பொண்ணும் தேவ சமூகத்தில் ஆராதிக்கிறான். இல்லை, ரட்சிப்புக்காக ஒரு தகப்பனும் ஒரு தாயும் உயிர் உள்ள நாள் மட்டும் தாம் பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காகவும் விடுதலைக்காகவும் நீங்கள் ஜெபிக்க வேண்டியது மிக மிக அவசியம். இந்த ஜபத்தெல்லாம் நான் எதுக்கு இந்த பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் மறந்துடாதீங்க. இன்னைக்கு சபையில் வந்து ஜெபிப்பது நல்லது. ஆனால் நான் ஒரு நல்ல ஊழியக்காரனாக ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் வீட்டில் நீங்கள் அதிக நேரம் ஜெபிக்கணும். ஆண்டவர் சொல்கிறாரு தான், இந்த ஜப வீட்டை நீங்கள் என்ன ஆக்கிட்டீங்க? கல்லர் புகையா ஆக்கிட்டீங்க. இன்னைக்கு சபைகளில் ஆண்டவர் சொல்றாரு இது வந்து ஜப வீடு. இந்த ஜப வீட்டில் வந்து ஜெபிப்பது நல்லது. ஆனால் இந்த ஜப வீட்டில் வந்து ஜெபிக்கிறத விட நீங்கள் அதிகமாக எங்கே ஜெபிக்கணும்?
வீட்டில் ஜெபிக்கணும். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த மாதிரி கூடி ஒரு அட்மாஸ்பியரை க்ரியேட் பண்ணி ஒரு ஜெபம் அரோமாவை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் தனிமையாக அந்த உட்காந்து ஜெபம் பண்ணி பாருங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அதான் உங்களோட மெச்சூரிட்டி. உங்களோட ரட்சிப்போட ஆழமான மெச்சூரிட்டி எதுனா, நீங்கள் தனித்து ஜெபிக்கிறீங்க பாரு, பிள்ளையோட கூட்டி ஜெபிக்கிறது அல்ல. நீங்கள் தனியாக போய் அவருடைய சமூகத்தில் முட்டி போட்டு ஜெபிக்கிறீங்க பாருங்க, அதுதான் முக்கியம். ஆண்டவர் சொல்கிறார், இப்படிப்பட்ட உபத்திரவங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் வாழ்க்கையில் என்ன பண்ணுமா வரும். இதை எப்படி மேற்கொள்ளணுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலரின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 31 32. அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். நல்லா கவனிங்க, தேவனாகிய கர்த்தரை நீ விசுவாசித்தால் என்ன பண்ணுவீங்களா? ரட்சிக்கப்படுவீர்கள். இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க? இல்லை அதெல்லாம் காட்டிலும் இதான் தெய்வம், நான் என்ன பண்ணுறேன், இதை விசுவாசிக்கிறேன்னு இடத்துக்கு வந்துடுவாங்க. ஆனால் அடுத்த ஒரு விஷயங்கள் சொல்கிறாங்க, வாசியமா. அவனுக்கும் வீட்டில் இருக்கிற யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். என்ன பண்ணாங்க? விசுவாசம் வந்துடும், ஆண்டவர் தான் கடவுள்ன்ற வந்துடும். ஆனால் அதுக்கப்புறம் எது முக்கியம்னா வசனம் முக்கியம். இன்னைக்கு நல்லா கவனிச்சு பாருங்க, சண்டே ஒரு நாள் தான் நம்ம எதை கேட்குறோம்? வசனம் போதனைகளை கேட்குறோம். மற்ற நாள்லாம் யார் போதிக்கணும்? தகப்பனும் தாயும் பிள்ளைக்கு போதிக்கணும். இன்னைக்கு நல்லா கவனிங்க, ஒரு ஸ்கூலில் பிள்ளைங்க வந்துட்ட பிறகு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? படிச்சிட்டியாடா. இது வந்து வேத இடத்துக்கு வந்தாலும் ஆவிக்குரிய ரீதிக்கு வந்தாலும் பத்தாது. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கும். எல்கேஜி யூகேஜி படிக்கும்போது உங்கள் பிள்ளைக்கு என்ன பண்ணுவீங்க? சொல்லிக் கொடுப்பீங்க. ஆனால் ஹையர் ஸ்டடீஸ் போக அவங்க என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் வேதம்னு வந்துட்டா, சத்திய வசனம் வந்துட்டா, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஜீவனுள்ள காலம் எல்லாம் உங்கள் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கணும். உங்கள் பேர பிள்ளைக்கு எதை சொல்லிக் கொடுக்கணும்? சத்திய வசனங்களை. ஆயா வடை சுட்ட கதை என்ன பண்ணக்கூடாது? சொல்லித்தர கூடாது. கண்ட கதைகள், கண்ட ஊரில் நடந்த கதைகள், இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? பிள்ளைங்களுக்கு சொல்லக்கூடாது. அப்படிப்பட்ட கதைகளை பிள்ளைகள்கிட்ட விதைக்கக்கூடாது. நான் அழகாக ஒரு விஷயம் சொல்லு, நான் ஜோம் பண்ணும் போது இந்த பிள்ளைலாம் பிறக்க போது இவங்களுக்குலாம் பேசணும், ஒரு 2 நிமிஷம் நம்ம பேசினா என்ன பேசணும்னு ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் அழகாக அவர் சொன்னார், நீ போய் பேசுகிற அந்த இடத்துல ஒரு விஷயம் மட்டும் சொல்லு. உன் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்க போகிற முதல் வேதாகம் எதுனா உங்களுடைய வாழ்க்கை. அப்பா அம்மாவாக இங்கே இருப்பீங்கன்னா, குழந்தைய பெக்க போகிறீங்கன்னா, அவங்களுக்காக நான் ஜெபிக்கும் போது, என் மனைவிக்காக ஒரு சிஸ்டருக்காக நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், அவங்ககிட்ட போய் இந்த வார்த்தையை சொல்லு. எதை சொல்லு? உன் பிள்ளைகளுக்கு எது வேதாகமோ? இந்த ரிட்டன்டு காப்பி கிடையாது. அப்பா அம்மா வாழ்கிற வாழ்க்கை தான் எது? வேதாகமாக இருக்கிறது. இன்னைக்கு சபை அதை மறந்துடாதீங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு வேதத்தை போதிக்கிற அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள்? வேதத்தை நீங்கள் வாசிக்கிற இடத்துக்கு வாங்க. இப்பயும் கூட ரட்சிப்புக்காகவும் டெலிவரன்ஸுக்காகவும் விடுதலைக்காகவும் நம்ம ஜெபிக்க போகிறோம். அது மாத்திரம் இல்லை, நம்ம சபையை சார்ந்த அமுதாமாவுடைய மகன் ராபின்சன் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூரினரி ட்ராக்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ஜரி நடக்க போகுது. என்னைக்குன்னு தெரியல. ஆனால் அதுக்காகவும் நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம மத்தியில் இருக்கிற சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லோ பிபி, பலவீனம், அதுக்காகவும் நீங்கள் வந்துச்சோம். ஸ்தோத்திரம் தகப்பனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. எங்களை தரைமட்டம் தாழ்த்தீரே. நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடுவார்களாகில் அப்பொழுது அவர்கள் தேசத்து சேமத்தை கொடுப்பேன்னு சொன்னீங்கல்லப்பா. நாங்கள் இந்த சபையார் இணைந்து எங்களை தாழ்த்தி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. இந்த தந்த ஜெப குறிப்பை உம்முடைய கரத்தில் தருகிறேன் தகப்பனே. பிள்ளைகளுடைய ரட்சிப்பு பெரிது கர்த்தாவே, உம்முடைய கரத்தில் தருகிறேன்ப்பா. ரட்சிக்க கூடாதபடி உம்முடைய கை குறுகி போகவில்லை சுவாமி. உம்முடைய கரத்தை நீட்டுங்க சுவாமி. பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. உம்முடைய சத்திய வசனத்தில் பிள்ளைகளை வழி நடத்தும்படி உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் அவர்களுக்கு போதிக்கும்படி பெற்றோர்களாகி எங்களுக்கு அதற்கான பகுத்தறிவை தாங்கப்பா. ஞானத்தின் ஆவியை ஊற்றுங்க சுவாமி. நடக்கும் போதும் படுக்கும் போதும் இருக்கும் போதும் உன் பிள்ளைகளுக்கு அவைகளை போதி என்று உபாகமத்தில் நீர் சொல்லி இருக்கிறீரே சுவாமி. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற உன் கைகளில் அவைகளை கட்டிகள், உன் கழுத்துகளில் அதை அணிந்து கொள் என்று நீங்க சொல்லி இருக்கிறீங்க இல்லப்பா. அப்பா, உம்முடைய வசனம் தான் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கிறது கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொல்லி இருக்கிறீர். அப்பா, ரட்சிப்புக்கு ஏற்ற பிள்ளைகளை எங்களை மாற்றுங்கப்பா. உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் ஆண்டவரை மாற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் தருகிறோம் அப்பா. நீர் எங்கள் கர்ப்பத்தில் தந்த பிள்ளைகளை உங்க கரத்தில் தருகிறோம் சுவாமி. நீங்க சொன்னீங்கல்லப்பா, உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் என்று
என்று சொன்னீங்கல்லப்பா. அப்பா எங்களுக்கு தந்த பிள்ளைகளை நாங்கள் முடிந்தவரை சொல்லிக் கொடுத்து ஒவ்வொரு ஆண்டவரை ஜபங்களுக்கும் ஆண்டவரை ஆலயங்களுக்கும் பிள்ளைகளை வழி நடத்தினோம். ஆண்டவரை திக்கற்று போகிற பிள்ளைகளை என் கரத்தில் ஒப்புக்கொடு என்று சொன்னீங்கல்லப்பா. என் கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளை கொடு என்று சொன்னீங்க இல்லையே சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கருவில் இருக்கிற பிள்ளைகள் முதற்கொண்டு ஆண்டவரை வாலிப பருவத்தில் இருக்கிற பிள்ளைகள் வரையும் உடைய கரத்தில் கொடுக்கிற ராஜா. பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. வேலி உண்டாகட்டி இயேசுவின் வேலி ஆண்டவர் வசனம் என்ற வேலியால் சூழ பாதுகாத்து கொள்ளும். கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் இது முதல் பாதுகாப்பார் என்ற வேத வசனம் பிள்ளைகளை பாதுகாக்கட்டும். போக்குகளை வரத்துளையும் பாதுகாக்கட்டும். ரெட்சிங்கப்பா. ஒவ்வொரு நாளும் பிள்ளைகள் உம்முடைய பாதத்தில் ஆண்டவரே முழங்கால் படியிட்டு உம்மை நோக்கி பார்க்கும்படி பிள்ளைகளுக்குள் ஒரு தாகங்கள் உண்டாகட்டும் சுவாமி. ஜபாவி ஊற்றுங்கப்பா. வேதத்தை ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்கப்பா. அந்த வார்த்தைகளை உட்கொள்ளட்டும் சுவாமி. ஆண்டவரே வார்த்தைகள் ஆண்டவரை இருதய பலகையில் எழுதும்படி உதவி செய்யப்பா. ஒவ்வொரு நாளும் ஒரு வசனமாவது பிள்ளைகள் அதை மனப்பாடம் பண்ணி அதன்படி பிள்ளைகளை நடத்துங்க சுவாமி. கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. விசேஷமா ஆண்டவரே ராபினுக்காக ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே இந்த பிள்ளைக்காக ஜெபிக்கிற கர்த்தாவே. அவர்களுக்கு இருக்கிற பலகீனத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே நீங்க சொன்னீங்கல்லப்பா உம்முடைய தள்ளும்புகளால் நாங்கள் சுகமானோம் என்று ஸ்தோத்திர ராஜா. உம்முடைய காயப்பட்ட கரத்திலிருந்து நாங்கள் சுகத்தை எடுத்துக்கொள்கிற ராஜா. நீர் எங்களுக்காய் கல்வாரி சிலுவையில் பட்ட ஒவ்வொரு காயங்களை நாங்கள் உற்று நோக்குகிற ராஜா. அப்பா நீர் எங்களுக்காக அதை நீர் சகித்தீரே, பாடுகளை அனுபவித்தீரே. நாங்கள் சமாதானமாக இருப்பதற்காக, எங்களுடைய மீறுதல் அக்கிரமங்கள் நாங்கள் விடுதலை பெறுவதற்காக, நாங்கள் சுகமாய் இருக்கும்படி நீர் தள்ளும்புகளை ஏற்றுக்கொண்டீரே. உம்முடைய வல்லமை சரீரத்துக்குள் பாயட்டும் ஆண்டவரே. ராபின் ஆண்டவரே அப்பா மரணத்தோடு போராடி ஆண்டவரே பிள்ளை மீட்டு தந்தீங்க சுவாமி. ஆண்டவரே அவனுடைய ஜீவன் உம்முடைய கரத்தில் இருக்கிறது சுவாமி. ஆண்டவரே அந்த ஆபரேஷன் ஆண்டவரே அதை செய்கிற டாக்டரை உம்முடைய கரத்தில் தருகிறேன். அந்த கருவிகளை உம்முடைய கரத்தில் தருகிறேன். அதில் இயேசு ரத்தத்தை தெளிக்கிறேன் அப்பா. ஞானமாய் செய்யும்படி அதற்கு தகுதியான மருந்துகள் தகுதியான கருவிகள் உபயோகிக்கும்படி செய்யுங்கப்பா. அதை ஞானமாய் செய்யும்படி ஞானத்தினாவே டாக்டர்ஸ்மார்களுக்கு ஊற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய தழும்புல கரத்தை வைங்க சுவாமி. நீர் இருந்து அந்த கையோடு கையா இணைந்து நீர் கிரியை செய்யுங்கப்பா. பிள்ளைக்கு அந்த யூரின் வரட்டும் சுவாமி. ஆண்டவரே நீர் பரிபூர்ண சுகத்தை கொடுக்க உம்மால் முடியும் சுவாமி. அற்ப ஆண்டவரே ஆபரேஷன் இல்லாமலே ஒரு அதிசயத்தை செய்யுங்கப்பா. நாங்கள் சபையாரா இணைந்து ஜெபிக்கிற ராஜா. பேதுரு சிறைச்சாலையில் ஆண்டவரே கட்டப்பட்டு கடந்து வந்து பேதுரு சிறைச்சாலையில் தூங்கி கொண்டிருந்தார். ஆனால் சபையாரா ஜெபித்த போது தேவ தூதன் அங்கு இறங்கும்படி செய்தீரே. நாங்கள் சபையாரா ஜெபிக்கும் போது ஆண்டவரே ராபினுக்கு நீர் ஆபரேஷன் செய்கிறீர் ராஜா. கத்தி படாமல் ஆண்டவரே உம்முடைய கரம் பிள்ளைக்கு கிரியை செய்கிறதுக்காக நன்றி சுவாமி. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை சுவாமி. இதே ஆலயத்திலிருந்து நாங்கள் அந்த பிள்ளைக்காக ஜெபித்தோம் ராஜா. ஆண்டவரே அவன் ஜீவனை தந்தீரே ராஜா. இன்றும் அவனை உயிரோடு வைத்திருக்கிற கிருபைக்காக நன்றி. இதிலிருந்து பிள்ளைக்கு ஒரு விடுதலை தாங்கப்பா. அப்பா இந்த சீபாளுக்காய் ஜெபிக்கிற ராஜா. அவளுக்கு ஆண்டவரே சரீரத்தில் இருக்கிற பலகீனங்களை எடுத்து போடுங்கப்பா. குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க ஆண்டவரே. பிள்ளைக்கு தெய்வீக சமாதான இருதயத்தை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. உலகம் கொடாத சமாதானத்தை நீர் எங்களுக்கு வைத்து சென்றீரே. உம்முடைய சமாதானம் அந்த குடும்பத்தை ஆளுகை செய்யட்டும். அவருடைய கற்பத்தை உம்முடைய கரத்தில் தருகிறேன் சுவாமி. ஆசீர்வதியும் ஆண்டவரே. புத்திர பாக்கியம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால். சபையாரால் நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம். சாட்சியாய் நிறுத்து ராஜா. அதிசயங்கள் அற்புதங்களை காண செய்த சபையில் ஆண்டவரே அநேக அற்புதங்கள் நடக்கட்டும். அதிசயங்கள் இயேசுவின் நாமத்தினால் நடக்கட்டும் சுவாமி. நீர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி. செய்து விட்டதுக்காக நன்றி. அற்புதங்களை செய்கிறதுக்காக நன்றி. அதிசயங்களை காண செய்கிறதுக்காக நன்றி. சாட்சியா இந்த சபையில் நிறுத்துகிறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் கெஞ்சுகிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டாய். அடைக்கலமான
பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவியுண்டு வசனமுண்டு அன்றாட வெற்றியுண்டு. ஆவியுண்டு வசனமுண்டு அன்றாட வெற்றியுண்டு. வாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. மூணாவதா கூட சபை ஆவிக்குரிய வளர்ச்சிக்காகவும் இடத்திற்காகவும் நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 31வது வசனம். அப்பொழுது யூதேயா கலிலேயா சமரியா நாடுகளிலிருந்தும் சபைகள் சமாதானம் பெற்று. நல்லா கவனிங்க, சபை என்ன பெறணுமா? சமாதானம். சபைக்குள்ள யார் யாரெல்லாம் வந்து சேருகிறார்களோ அவங்க குடும்பம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? சமாதானம். படிக்கணும். பக்தி விருத்தி அடைந்து. நல்லா கவனிங்க, எதுல விருத்தி அடையணுமா? பக்தி. வேதத்திலையும் சரி சத்திய வசனங்களிலும் சரி சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவும் ஊழியக்காரனை போல இருக்கும். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, ஏதோ இன்னைக்கு அநேக கூட்டங்கள் இருக்குது. என் குடும்பத்தில் என் கூட பிறந்தவர்களே எப்படி இருக்கிறாங்கன்னா, ஜப்பானாலே பாஸ்டர்கிட்ட தான் போகிறாங்க. பைபிளில் மோசே யாருன்னு கூட தெரியல. ஆனால் வயசு 40 என்ன பண்ணிட்டாங்க? தொட்டுட்டாங்க. இப்போ மோசேனா யாருன்னு கேட்குறாங்க. அவங்க ஸ்கூலில் அவங்க பிள்ளைக்கு யாரோ கேட்டிருக்கிறாங்க. அப்படி ரட்சிக்கப்பட்ட குடும்பத்துலேருந்து வந்த பிள்ளைன்னு சொல்லிட்டு மோசேயோட ஸ்டோரி ஸ்கூலில் சொல்லுமானதுக்கு அம்மா கிட்ட வந்து கேட்டால் அம்மா என்ன பண்ணுறாங்க? பாஸ்டரை தேடுறாங்க. யார்? மோசையை பற்றி சொல்லி கொடுக்க யார் தேவை? மோசே. இப்படிப்பட்ட இடத்துக்குள்ள தான் சபைகள் பெருகி கொண்டு இருக்கு. சபைக்குள்ள கூட்டங்கள் கூடி கொண்டு இருக்கிறது. ஆனால் இந்த சபைக்கு நீங்கள் வரீங்க, இந்த சபை மேலே உங்களுக்கு நேசம் இருக்கும்னா, பாசம் இருக்கும்னா, இந்த சபை இப்படிப்பட்ட சத்தியத்தில் இந்த சபை வளரணும்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், வீட்டில் தனிப்பட்ட முறையில் ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்ணுங்க, படிங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும். நல்லா கவனிங்க, சபைக்குள்ள என்ன இருக்கணுமா? பயம் இருக்கணும். ஆசாரியனுக்குரிய பயம் இல்லை, கர்த்தருக்குரிய பயம். இன்னைக்கு இந்த சபையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நான் கேட்டுக்கிற ஒரு காரியம், இந்த சபைன்னு இல்லை, இந்த சபையை விட்டு நீங்கள் எந்த சபைக்குள்ளே போனாலும் தேவனுக்குரிய பயத்தோடு சபையில் அமர்ந்து தேவனை துதிக்கிற இடத்துல என்ன பண்ணணும்? நம்ம இருக்கணும். படிங்கம்மா. பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. பரிசுத்த ஆவியோடு என்ன பண்ணுச்சான்? ஆறுதலோடு நடந்து சபை பெருகுச்சு. இப்போ இந்த சபை வளரணும்னு எனக்கு ஆசை. ஆனால் இந்த சபை இப்படி தான் வளரணும்னு எனக்கு ஆசை. நீங்களும் உங்களோட ஜெபத்தில் நீங்கள் ஜெபிக்கும் போது கண்டிப்பாக எனக்கு தெரியும், இருக்கிற அநேக இந்த சபைக்காக ஜெபிப்பது உண்டு. இப்படிப்பட்ட அடிப்படையில் தான் இந்த சபை வளரணும்னு தான் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இடத்துக்காக என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நம்ம மத்தியில் இருக்கிற சிஸ்டர், நீங்கள் ஆவிக்குரிய ரீதியில் இந்த சபை வளரணும், சபைக்கு ஒரு நல்ல இடம் கிடைக்கணும். எல்லாரும் கண்களை மூடி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இசப்பா. இந்த நாள் வேலையை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் இசப்பா. ஆசப்பா, நாங்கள் சிறு கூட்டமாக இருந்தாலும் கர்த்தரே, ஆமசப்பா, இந்த வேலையிலே நாங்கள் உங்களுக்காக இந்த நேரத்தை நாங்கள் பயன்படுத்தி கொண்டு இருப்பதற்காக கொடி ஸ்தோத்திரம் இசப்பா. நீர் கொடுத்த இரக்கம் இசப்பா. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நீங்கள் கொடுக்குற தயவு இசப்பா. ஸ்தோத்திரம் இசப்பா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் உடைய சுத்த கிருபை இசப்பா. ஸ்தோத்திரம் இசப்பா. ஆமசப்பா, அடியேனோட குற்றக்குறைகள் இந்த ஜெபத்துக்கு தடையா இராதபடி ஆமசப்பா, இந்த ஜெபத்தை தேவனே நாங்கள் கூட்டமாக சேர்ந்து ஒருமனப்பட்டு ஏறெடுக்கிற எந்த ஜெபமும் ஆமசப்பா உன் துரிகையில இருந்து எங்களுக்கு தேவன் ஆமசப்பா ஆமேன் என்றும் பதிலளிக்க போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எசப்பா. ஸ்தோத்திரம் எசப்பா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் எசப்பா. இந்த சபையை ஆசீர்வதித்தாரும் எசப்பா. இந்த சபையில் உள்ள சத்தியங்களை கேட்க இன்னும் ஆட்கள் பெருக வேண்டும் எசப்பா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் எசப்பா. நாட்கள் குறைவாய் இருக்கிறது எசப்பா. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள ஆமசப்பா இங்க சபை ஆமசப்பா ஒவ்வொரு மக்களும் தேவனே ஆமசப்பா ஆத்துமாக்கள் நாங்கள் மற்றவர்கள் கிட்ட சொல்லி ஆத்துமாக்கள் நாங்கள் நிரம்பி வழியத்தக்கதாக பெருக தேவன் ஆமசப்பா எங்கள் வாயின் வார்த்தையில் மூலமாய் ஆத்துமாக்கள் வரத்தக்கதாக தேவனீர் ஒரு பெரிய அதிசயத்தை செய்யணும் ஏசப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஹல்லேலூயா. ஏசப்பா, சபைக்கு ஒரு நல்ல ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணித்தாங்க சப்பா. அந்த இடத்தும் தேவனே சப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் சப்பா.
ஏசப்பா வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு என்று மக்கள் வந்து அங்கு குவியத்தக்கதாக கர்த்தர் பெரிய ஏசப்பா கிருபை செய்ய வேண்டும் ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. சபை நிரம்பி வழிய வேண்டும் ஏசப்பா. ஏசப்பா உம்மாலே ஆகும் ஏசப்பா. ஹல்லேலூயா ஏசப்பா. நீர் எங்களுக்காக இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணும்போது தேவன் நீர் எவ்வளவோ அதிசயங்களை செஞ்சிருக்கீங்க ஏசப்பா. நாங்கள் சிறு பிள்ளையிலேருந்து எத்தனையோ சபைக்கு போயிருக்கோம் ஏசப்பா. எவ்வளோ சபைகள் வளர்ந்து இன்னைக்கு பெருகி கொண்டு இருக்கிறது ஏசப்பா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆமேசப்பா. தேவனே உம்மால் ஜபத்துக்கு இல்லாத ஆமேசப்பா வலிமை உண்டு ஏசப்பா. அதை நாங்கள் கண்ணார கண்டு இருக்கோம் ஏசப்பா. சிறு வயதிலிருந்தே ஆமேசப்பா தேவனே நாங்கள்லாம் பெரிய சபையா இருந்தாலும் அந்த சபைகள்லாம் இன்னைக்கு வளர்ந்து லட்சக்கணக்கில் இருக்குது ஏசப்பா. அப்பேற்பட்ட ஜெபம் அந்நாட்களில் இருந்தது ஏசப்பா. அந்த ஜெபத்துக்கு தேவன் அந்த சபையை நீர் வளர்த்தீர் ஏசப்பா. ஆமேசப்பா இன்று நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கும் இந்த சபை வளர்ச்சிக்கும் ஆமேசப்பா கண்டிப்பாக தேவனே ஆமேசப்பா வருகிற நாட்களில் ஒரு விசாலமான இடமும் ஆமேசப்பா பார்க்கிங் வசதி உள்ள ஒரு இடமும் ஹல்லேலூயா இந்த ஆமேசப்பா இந்த தேவனே இந்த ஜெபத்துக்கு தடையா இல்லாத அக்கம் பக்கத்தினரும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஏசப்பா. இதுக்கு எதிராக எந்த ஆயுதமும் ஆமேசப்பா எழும்பாதபடி நீர் பாதுகாத்து தரணும் ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆமேசப்பா அப்பேற்பட்ட இடத்தை எங்களுக்கு தேவன் நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர். அதை எங்கள் கண்கள் காண செய்வீர். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆமேசப்பா தேவனே ஸ்தோத்திரம் ஏசப்பா. அதை சீக்கிரமாக நாங்கள் அதை ஆமேசப்பா அதை நாங்கள் தேவனே ஸ்தோத்திரம் ஏசப்பா அதை நாங்கள் அந்த இடத்த வாங்கத்தக்கதாகவும் அதுக்கு தேவையான பணத்தை நீர் எப்படி கொடுப்பீர் என்று தெரியாது ஏசப்பா. ஆமேசப்பா வானத்தின் மதில்களை திறந்து ஹல்லேலூயா இடம் கொள்ளாத வரைக்கும் கொட்ட என் தேவனால முடியும் ஏசப்பா. அப்பேற்பட்ட வருமானத்தை தந்து தேவன் இந்த சபைக்கு தேவன் இந்த புதிய ஆண்டில் நாங்கள் ஒரு சபையை வாங்கத்தக்கதா ஒரு சபையை நாங்கள் கட்டத்தக்கதாக ஒரு பெரிய கிருபை செய்யணும் ஏசப்பா. ஆமேசப்பா இந்த ஜெபம் தேவனே நாங்கள் ஒருமனப்பட்டு இந்த வேலையில ஜெபிக்கிற ஜெபத்துக்கு தேவனீர் பதிலளிக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசித்து ஆமேசப்பா இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிற ஜீவனுள்ள தகப்பனே ஆமீன். நாலாவது குறிப்பு, ஊழியக்காரருடைய குடும்பங்களுக்காக மிஷினரிகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆனால் ஒரு சில காரியங்கள் அவங்களோட பேச விரும்புகிறேன். ஊழியக்காரர்களுக்காக ஜெபிப்பவர்கள் இங்கே இருப்பீங்க. ஆனால் ஊழியத்திற்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது மிக மிக அவசியம். நம்ம ஜெபிக்க போகிற அந்த ஊழியம் எப்படி இருக்கணுன்றதும் மிக மிக முக்கியம். நான் ஏன் சொல்கிறேன்னா 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 2-4. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நான் படிங்கம்மா. ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. நல்லா கவனிங்க. நம்ம ஜெபிக்க போகிற ஊழியத்துக்காக ஜெபிக்கும் போது நல்லா கவனிங்க. எப்படி ஜெபிக்கணும்னா, நம்ம பண்ணுற எந்த ஊழியக்காராக இருந்தாலும் சரி, எந்த ஊழியம் வந்தாலும் சரி, அவங்க அந்த இடத்துல எப்படி திருவசனத்தை பேசணுமா? ஜாக்கிரதையா படிங்கம்மா. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி. நல்லா கவனிங்க. எப்படி பண்ணணுமா? கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்திறன் உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ப போதகங்களை. நல்லா கவனிங்க. சுய இச்சைக்கு தக்க போதகங்கள். இன்னைக்கு சபை வளருதுன்னா தயவு செய்து சந்தோஷப்படாது. நான் இருதயத்தின் ஆழத்துலேருந்து நான் பேசுகிறேன். சபை வளருதுன்னா ஒரு நாள் சந்தோஷப்படாதீங்க. அந்த சபை சத்திய வசனத்தின் அடிப்படையில் வளருதான்னு மட்டும் என்ன பண்ணுங்கள், யோசிங்க. ஒவ்வொரு சபைக்காக ஒவ்வொரு ஊழியருக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டியது அவசியம். ஏன்னா நீங்களாம் மறிச்சிட்ட பிறகு அடுத்த ஜென்ரேஷன் யாரோட வார்த்தையை கேட்க போகுதுன்னா ஊழியக்காரனுடைய வார்த்தையை என்ன பண்ணுது, கேட்க போகுது. இன்றைக்கி நீங்கள் வேதத்தை படிக்கிற அளவுக்கு நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்கள் பிள்ளைங்க என்ன பண்ணுறதில்ல, படிக்கிறதில்ல. அந்த சண்டே அந்த 2 மணி நேரம் அந்த உபதேசத்தை கேட்டு அந்த பைபிளை மூட்டாங்க, அவ்வளோதான். அன்னைக்கு வரது தான் தேவ வாக்கு. ஆனால் அந்த இடத்துல பிசாசு கை வச்சிட்டானா நம்மளோட அடுத்த தலைமுறைகள் தேவனை விட்டு பிரிந்து என்ன பண்ணுவாங்க, போயிடுவாங்க. படிங்க. சுய இச்சைக்கு ஏற்ப போதகங்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். புரியுதா? அந்த காலம் எந்த காலம்னா இப்போ நம்ம அமர்ந்திருக்கிறோம்ல அந்த காலம். தீர்க்க தரிசனமாக இவர் சொல்லியிருக்கிறாரு, கட்டுக்கதைகளை பிரசங்கிக்கிற, இன்னைக்கு கட்டுக்கதைகளை பிரசங்கிக்கிற ஊழியம் ஆகி கொண்டிருக்கு, பெருகி கொண்டிருக்கு. தன்னுடைய கதை, தன்னுடைய சொந்த கதை, சோக கதை, தான் வாழ்க்கையில் வளர்ந்தது, தான் வேலை செஞ்சது. புரியுதா சபை? இது ஆண்டவர் விரும்பத்தக்கது கிடையாது.
தீமோத்தேயு அழகாக சொல்கிறார். இன்னும் ஒரு இருதயத்தில் ஆழத்துலேருந்து சில விஷயங்கள்லாம் சொல்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு ஊழியத்தை நேசிப்பீங்களோ அந்த அளவுக்கு ஊழியக்காரங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். இதெல்லாம் நான் சொல்கிறேன். இதெல்லாம் வந்து காதில் கேட்க கொஞ்சம் கூசும். என்னது காதில் கேட்க கூசும். இன்றைக்கி அநேக ஊழியக்காரர்கள் வஞ்சிக்கிறாங்க. யாரை வஞ்சிக்கிறாங்கன்னா பெண்களை வஞ்சிக்கிறாங்க. பெண்களை மாத்திரம் இல்லை, சிறு பிள்ளைகளை என்ன பண்ணுறாங்க, வஞ்சிக்கிறாங்க. சிறு பிள்ளைகளுக்கு தெரியல பாஸ்டர் என்னவா பார்க்குறாங்க, கடவுளாக பார்க்குறாங்க, அண்ணனாக பார்க்குறாங்க, அப்பாவாக பார்க்குறாங்க. இன்றைக்கி நான் இதை ஆழத்துலேருந்து சொல்கிறேன். ஒரு பெண் பிள்ளை என்கிட்ட அழுத விஷயத்தை நான் உங்ககிட்ட நான் பண்ண போகிறேன். ஏன் உங்களுக்கு நான் சொல்லணும்னா, உங்கள் வீட்லேயும் என்ன இருக்கும், பெண் பிள்ளைகள் இருக்கும். பாஸ்டர் நல்லவர் தான், அதுக்கு ஒரு லிமிட்டு இருக்குது. இன்றைக்கி பாருங்கள், இப்போ எந்த காலகட்டம் ஆயிடுச்சுன்னா, ஒரு ஆக்டர் கூட நின்று ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி பாஸ்டர் கூட போய் என்ன பண்ணுறாங்க, நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க. நீங்கள் தகப்பன் தாயாக இருந்தால் நோ சொல்லுங்கள். உங்கள் பேர பிள்ளைங்களாக இருந்தால் அதுக்கு என்ன பண்ணுங்கள், பாஸ்டர் நல்லவர் தான் நீங்கள் நினச்சாலும் நோ சொல்லுங்கள். இது நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு பெண் பிள்ளை ஒரு தகப்பன் என்கிற ஸ்தானத்தில் ஒரு ஊழியக்காரனை வச்சு நேசிக்கும் போது, அந்த ஊழியக்காரனுக்கு 48 வயசு, இந்த பெண் பிள்ளைக்கு 26 வயசு. மிஸ்யூஸ் பண்ணுறேன். அதாவது ஒரு வாட்டி தப்பு பண்ணிட்டு ஆண்டவர் என்ன பண்ணுவார், என்னை மன்னிச்சிடுவார். என் பொண்டாட்டி சரியில்லை, என்ன இல்லை, பெண்கள் கிட்ட, வாலிப பிள்ளைங்கிட்ட, எல்லாருக்கிட்டையும் என் ஒய்ஃப்னா இல்லை சரியில்லை, என் ஒய்ஃப் எனக்கு ஒழுங்காக சாப்பாடு கொடுக்கறதில்ல, என் ஒய்ஃப் என் கூட ஒழுங்காக பேசுறதில்லைன்னு சொல்லி சிம்பத்தி கிரியேட் பண்ணி பெண் பிள்ளைகளோட இருதயத்தை கலைச்சி கேவலமான காரியங்களை சபைக்குள்ள என்ன பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணணும். இன்றைக்கி ஜஸ்டினை கூட உங்கள் வீட்டு ஆளுக்கு வரைக்கும் தான் உங்களுக்கு கூட என்ன இருக்குது, தகுதி இருக்குது. அதை தாண்டி நீங்கள் எங்கேயுமே ஜஸ்டினை என்ன பண்ணக்கூடாது, விடக்கூடாது. ஜஸ்டினை நீங்கள் நிற்க வைக்கிறதுக்கு இடம் இருக்குது. அதை தாண்டி என்ன பண்ணாதீங்க, அலோவ் பண்ணாதீங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, நல்ல ஊழியர்கள் இந்த எல்லையை இவர்கள் கட்டிட்டாருங்கன்னா, இந்த அசுத்தாவியுடைய ஊழியர்கள் அவங்களால என்ன பண்ண முடியாது, தாண்ட முடியாது. நம்ம நல்ல ஊழியர்களை எல்லா இடங்களும் விடும் போது, இந்த அசுத்தாவியுடைய ஊழியர்களும் என்ன பண்ணுறாங்க, அதை யூஸ் பண்ணி அவங்களும் என்ன பண்ணுறாங்க, உள்ளே வராங்க. இந்த பெண் பிள்ளையை எப்பெல்லாம் ஊழியத்துக்கு கொண்டு போகிறானோ அப்பெல்லாம். இன்றைக்கி நான் பெண் பிள்ளையை பெற்றிருக்கிறேன். நான் ஆழமாக சொல்கிறேன், யாரையும் நம்பாதீங்க. சபையை கூட என்ன பண்ணாதீங்க, நம்பாதீங்க. சண்டே ஸ்கூலாக தகப்பன் தாயா போய் என்ன பண்ணுங்க, உட்காருங்க. பாஸ்டர் எங்கேனாச்சும் கூப்பிட்றாரா பிக்கினிக்கு கூட என்ன பாங்க போங்க. அந்த பெண்ணுக்கு தெரியாது பேட் டச் பண்ணுறாரா ரைட் டச் பண்ணுறாரா, அந்த மோகத்தில் இருப்பாங்க. அவங்க யார், கடவுள். என் பாஸ்டர் ரொம்ப நல்லது, தயவு செய்து இது பண்ணாதீங்க. அந்த பிள்ளை உடைக்கப்பட்டு என்கிட்ட அழுது அந்த விஷயத்த சொல்லும் போது, அவங்க பாஸ்டர்கிட்ட போய் நான் சொல்கிறேன், அந்த பாஸ்டர் சபைக்குள்ளே உள்ள அந்த பொண்ணு யார், அது அந்த பொண்ணு. இதெல்லாம் தெரிஞ்சாதான் அந்த பாஸ்டர் மேலே என்ன பண்ணுவாங்க, நடவடிக்கை எடுப்பாங்களே. ஏன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். நீ சொன்னாதான்ப்பா நடவடிக்கை முடிக்கும், நீ சொல்லாமல் நான் என்ன பண்ண முடியாது, அந்த பாஸ்டர் தூக்க முடியாது. நான் கேட்டேன், உங்கள் பொண்ணாக இருந்தான்னு கேட்டேன். என் பொண்ணாக இருந்தால் இந்த நொடியை என்ன பண்ணுவான், அந்த ஆளை, உங்கள் பொண்ணு தான் பாஸ்டர். உடஞ்சி போயிட்டார் மனுஷன். நான் ஏன் சொல்லேன்னா, ஊழியக்காரன் கூட தான் பொண்ணாக இருந்தால் அன்றைக்கே அப்பயே முடிவெடுப்பாரான். விசுவாசி பொண்ணாக இருந்தால் டேக்ஸ் டைம். நான் ஏன் சொல்லேன்னா, அப்போ அந்த அசுத்தாவி இல்லை, இந்த அசுத்தாவியும் கேடு கட்ட பெண் பிள்ளைன்னாலே அந்த இறக்கம் என்ன வரணும், ஊழியக்காரனுக்கு வரணும். இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, அவன் அந்த இடத்துல ஸ்தானத்தில் இருக்கிறாரு. நான் என்ன பண்ண முடியாது, சபைக்கு வரத நோ சொல்ல முடியாது. சபை நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் பிள்ளைகள், உங்கள் சந்ததிகள்லாம் இந்த பூமியில் தான் வாழப்போகுது. ஏன்னா இந்த பூமி பரிசுத்தமே கிடையாது. அவங்க நம்பி வந்து அமர்ந்து ஜெபிக்க போகிற இடமே இந்த ஸ்தலம். இந்த ஸ்தலம் பிசாசு தீட்டுப்படுத்தினான்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் ஈஸியாக ஆண்டோடைய நாம என்ன பண்ணப்பட்டோம், பூசிக்கப்பட்டோம். சபையில் போயிட்டு ஊழியக்காரன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும், பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு ஜெபம் பண்ணுறதுக்கிட்டு ஊழியக்காரன் பிள்ளைகள் ஊழியக்காரன்லாம் ஒழுங்காக இருக்கணும்னா பண்ணுங்க, அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் அந்த பெண் பிள்ளை பேசினது காதில் கேட்டிங்கன்னா உங்களால் தாங்க முடியாது, அழுதுருவீங்க. ஏன் உங்கள் பெண் பிள்ளைகளை சபைக்கே அனுப்ப மாட்டீங்க. நல்ல பாஸ்டராக இருந்தாலும் தள்ளி தூர வைங்க, கிருபையாக கேட்டுக்கிறேன். அவரை பாவம் செய்ய உங்கள் பிள்ளைகள் ஒரு நாள் என்ன பண்ணுறக்கூடாது, அலோவ் பண்ண விட்டுறக்கூடாது. நம்ம மத்தியில் இருக்க ஜாய்ஸ் அம்மா இதுக்காக வந்துச்சோம். பரிசுத்த பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற கர்த்தாவே, அப்பா நீங்கள் நல்லவரப்பா, நீங்கள் நல்லவரப்பா, நீங்கள் நல்லவரப்பா, நீங்கள் நன்மை செய்கிற தேவன் அப்பா. அப்பா இந்த ராத்திரி வேளையில் எந்த நோக்கத்தோடு அப்பா ஒரு சிலராய் சகோதரிகளாய் அப்பா உம்முடைய தேவதாசனுக்கு சேர்ந்து இந்த இடத்துல இந்த 2026ஆம் ஆண்டின் இந்த 2வது மாதத்தில் 10வது நாளில் உம்மை நோக்கி பார்க்கும்படி இந்த தருணத்தை நீங்கள் கொடுத்ததுக்காய் உமக்கு கொடான கொடி நன்றி அப்பா. நன்றி 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 அப்பா.
எத்தனை நாவுகள் இருந்தாலும் போதாதையா உம்மை துதித்து ஸ்தோத்தரிப்பதற்கு. நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர் அப்பா. பரிசுத்தமுள்ள தேவனாய் நீங்க இருப்பதுக்காய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறப்பா. எப்பொழுதும் கர்த்தாவே உடைய தேவதாசன் சொன்னது போல கர்த்தாவே அப்பா, ஊழியத்துக்குன்னு ஒப்பு கொடுத்து வந்த பிள்ளைகளை சத்துரு தொடாதபடி கர்த்தாவே அப்பா, இச்சையின் ஆவி, காமத்தின் ஆவி, விபச்சார ஆவி அவருடைய கண்களில் இராதபடிக்கு அப்பா, ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் ஆண்டவரே மிஷினரிகளுக்கும் கர்த்தாவே உடைய அன்பு கரத்தில் ஒப்பு கொடுக்கிற அப்பா. ஒருவன் ஆண்டவரே ஏனோ தானோ என்று ஊழியத்துக்கு வந்துட முடியாது கர்த்தாவே. ஏதோ ஒரு இடத்தில் அவருடைய இருதயத்தில் நீங்க பேசியிருப்பீங்க. அப்படியாக அவங்க வரும் பொழுது பரிசுத்தமாய் உம்முடையத்தில் வந்திருப்பாங்கப்பா. சத்துருவானவன் சவுலுக்குள் கிரிய செய்தது போல கர்த்தாவே எல்லா ஊழியர்கள் மிஷினரிகளுக்குள்ளேயும் ஆண்டவரே அவனுடைய மனக்கண்களில் இச்சையின் ஆவியை ஊற்றி, விபச்சார ஆவியை ஊற்றி, காம விகாரத்தை உண்டு பண்ணி கர்த்தாவே சபைகளில் இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யும்படியாக இப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை சத்துரு கிரிய நடப்பிக்கிறாப்பா. அப்படிப்பட்ட சத்துருவை இந்த ராத்திரி வேளையில பாதாளத்துல நீங்க அட்டங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல. அப்படிப்பட்ட சத்துருவை, அப்படிப்பட்ட கெட்ட தூதனை பாதாளத்துல அட்டங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல. ஊழியக்காரர்கள் சுகத்தை விரும்புகிற தேவன், ஊழியங்களை விரும்புகிற தேவன். அவருடைய வாயின் வார்த்தைகள் எல்லாம் கர்த்தாவே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு வார்த்தைகள் அப்பா. அப்படி இருக்கும் பொழுது அந்த பெண் பிள்ளைகளை பார்க்கும் பொழுது கர்த்தாவே அப்பா ஒரு தேவ பயத்தை கட்டளையிடுங்கப்பா. அப்பா அந்த பிள்ளைகளுக்குள்ள ஒரு தேவ பிரசன்னம் இருந்தா ஆண்டவரே எந்த ஊழியக்காரனுக்கும் ஒரு இச்சையின் ஆவியோ எந்த ஒரு கெட்ட எண்ணமோ வராது கர்த்தாவே. அதற்கு காரணம் சபைகளில் அக்கினி அபிஷேகத்தை ஊற்றுங்க, எழுப்புதலை உண்டாக்குங்க. பயத்தோடு நடுக்கத்தோடு சபைக்கு வருவதற்கு விசுவாச மக்களுக்கு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் வாலிப பிள்ளைகள் ஆண் பெண் இருபாலரா இருந்தாலும் சபையில ஒரு பயத்தோடு நடுக்கத்தோடு அக்கினி அபிஷேகத்தோடு வைக்க உட்காரத்தக்கதாக என் தேவன் நீங்க கிரியை செய்யுங்க அப்பா. ஆண்டவரே இதற்கு ஜெபங்கள் குறைவற்றதா இருக்கலாம்ப்பா. செபித்து ஜெயம் பெற அநேக ஊழியக்கார பிள்ளைகளுக்காய் செபிக்கிறதுக்கு சபை விசுவாச மக்களை நீங்க எழுப்புங்கப்பா. ஜெபத்தினால தான் எல்லாம் ஆகும் ஆண்டவரே. இந்த ஊழியக்கார பிள்ளைகளை மறுபடியுமா என்னுடைய அன்பு கரத்தில் ஒப்பு கொடுக்கிற எத்தனை ஊழியக்காரர்கள் இந்த சென்னை பட்டணத்தில் இல்லை, உலகமெங்கும் இருக்கிற கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு நாலா திசையிலும் ஐயா, அமெரிக்க ஐக்கிய நாடுகளில், இந்திய தேசத்தில், வட மாநிலங்களில், தமிழ்நாட்டில், கேரளாவில் அப்பா, இந்த சென்னை பட்டணத்தில் அப்பா நீர் அற்புதர் அற்புதர் அற்புதர். ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் மத்தியிலும் அப்பா உம்முடைய பயத்தை தாங்க, உம்முடைய நடுக்கத்தை தாங்க. தேவன் மன்னித்து விடுவார் என்ற ஒரு அலட்சியமான எண்ணம் இல்லாதபடிக்கு கர்த்தாவே எத்தனையோ பேர் தன் சரீரத்துக்குள்ள இச்சையை பற்றி உம்மிடத்திலே சொல்லி அழுது மன்றாடுகிற ஊழியக்காரர்கள் எத்தனையோ பேர் இருப்பார்கள் அப்பா. அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் நீங்க தொடுங்க, அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் தொடுங்க. ஒரு ஊழியக்காரன் கெட்டத்தனமாய் ஊழியம் செய்தால் அவர்களை தொடுங்க. உமக்கு உண்மையும் உத்தமமாய் பரிசுத்தமாய் இருக்கிற ஊழியக்காரர்களே அப்பா, சபை நட்டத்துப்படி நீர் எல்லாரையும் வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்க. அப்படிப்பட்ட காரியங்களை நீங்க செய்யுங்கப்பா. உங்க அப்பா சீக்கிரம் நீங்க வரப்போறீங்க. அதுக்குள்ள சபை விசுவாசிகளும் ஊழியர்களும் உங்களுடைய நாம மகிமைக்கென்று எதிர்கொள்ள பரிசுத்தத்தை கட்டளிடுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா, பெரிய காரியங்களை செய்யுங்க. நிச்சயமாக இந்த ஆண்டு அப்பா உங்களுடைய தாசன் சொன்னது போல இப்படிப்பட்ட ஆவி உள்ள ஊழியக்காரர்கள் எல்லாம் நீங்க சந்திப்பீங்க. நீங்க அப்பா அவர்களை மாற்றுவீங்க. அப்படி இல்லைன்னா ஊழியத்திலிருந்து அவர்களை அப்புறப்படுத்துவீங்க. இது ஏதாவது நீங்க செய்வீங்க அப்பா. உங்களை நம்பி நாங்கள் கேட்கிறோம். பரலோகத்திலிருந்து நீங்க விடுதலையை கட்டளிடுவீங்க அப்பா. எங்களுடைய தாசனை உங்களுடைய அன்பு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவருக்கு தேவ ஞானத்தை கொடுங்க, உங்களுடைய அன்பை தாங்க, உங்களுடைய அக்கினி அபிஷேகத்தை ஊற்றுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இன்னியும் இந்த இடத்துல அநேக ஜெபங்கள் ஆண்டவரை நாங்கள் ஏறெடுக்கும்படி எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் உம்முடைய ஞானத்தை அறிவேன் தாங்க. இம்மட்டன் ஜெபத்தை கேட்டதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்தில் என்ன குறை குற்றங்கள் இருந்தாலும் மன்னிங்க. மீதியான நேரத்தில் எங்களோடு கூட இருங்க. எல்லா துதிகன மகிமையாவும் என் அப்பன் ஒருவருக்கே செலுத்துகிற இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிற ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கடைசியாக இங்கே வந்திருக்கிறவங்களுக்கு மாத்திரம் நான் ஜெபிக்க போகிறேன். இந்த ஜெபம் நான் 2 நாளைக்கு முன்னாடி முடிவு பண்ண ஜெபம். ஸ்பெசிஃபிக்காக இங்கே வந்திருக்கிற நீங்கள் இந்த ஜெபத்தை குறித்து கொஞ்சம் சிந்திங்க. இதில் நான் சொல்கிற அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் குறித்து நீங்கள் வீட்டில் தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஜெபிங்க. உங்கள் வீட்டுக்குள் வருகிறவர்களாலும் இருக்கிறவர்களாலும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே வருகிறவர்களாலும் வீட்டில் இருக்கிறவர்களாலும், இப்போ வீட்டுக்குள்ளே வருகிறவர்கள்னு கேட்டால் ரிலேட்டிவ், சொந்தக்காரங்க, நண்பர்கள், அவங்களாலேயும்
நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறவனாலையும் ஆசீர்வாத குலைச்சல் வராதபடிக்கு, சமாதான குறைச்சல் வராதபடிக்கு, வேதனை வராதபடிக்கு, ஆபத்து வராதபடிக்கு விலைக்கு பாதுகாக்கும்படி நான் ஜெபிக்க போகிறேன். இந்த ஜெபத்தை நீங்கள் விளையாட்டாடுங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே யார் வந்தாலும் ஜெபம் பண்ணுங்க. அவங்க பேரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. வந்து ஒரு 2 நிமிஷம் இருந்துட்டு வெளியே போயிருக்கலாம். நான் இன்றைக்கி சொல்கிறேன், ஜஸ்டின் பாஸ்டர் ஆகிய நானே உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டு வெளியே போன பிறகு என் பேரை சொல்லி நான் பண்ணுவேன். ஜெபம் என்ன பாஸ்டர் சொல்கிறேன்? எஸ், ஜெபம் என்ன பண்ணுங்க. அதே மாதிரி சொந்தக்காரங்க யார் வந்தாலும் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் பிள்ளைகளுக்காகவும் என்ன பண்ணுங்க. வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு நபர் பேர் சொல்லி என்ன பண்ணுங்க. என் பிள்ளை அப்படி விட்டுறாதீங்க. எல்லாத்துக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. எதுவும் என் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு அதை சொல்லி என்ன பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. சமாதான குறைவு வரக்கூடாது. இன்னைக்கு சமாதான குறைவு அநேக நேரம் வீடுகளுக்கு இப்படி மாறி மாறி போயிட்டு வரும்போது நிச்சயமாக வரும். இன்றைக்கி நான் சொல்கிறேன், நீங்கள் எந்த வீட்டுக்கு போயிட்டு வந்தாலும் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஜெபம் பண்ணிட்டு அந்த வீட்டுக்கு போங்க. அந்த வீட்டிலேருந்து புறப்படும் போது நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. பெரியவங்க ஜெபம் பண்ணுவாங்க. நாங்கள் வீட்டில் இப்போ நாலாம் வீட்டுக்கு போனால் சொன்னேன், எங்கள் அப்பா எனக்காக என்ன பண்ணுவார்? ஜெபம் பண்ணுவார். அது போதாது. அப்பாவோட வீடு அங்கே முடிஞ்சிருச்சு. நான் ரிட்டன் என் வீட்டுக்கு வர போகிறேன். என் மனைவி என் பிள்ளையை சந்திக்க போகிறேன். நான் தனிப்பட்ட முறையில் அங்கேருந்தே ஜெபம் பண்ணிட்டு கிளம்பி என் வீட்டுக்குள்ளே வந்து நான் ஜெபம் பண்ணணும். இதை நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இந்த நாட்களில் இந்த ஜெபங்களை மறக்காமல் நீங்கள் பண்ணுங்கள். பாஸ்டர், எங்கள் அப்பா நல்லவர், எங்கள் அம்மா நல்லவங்க, ஆவிக்குறி, நான் அதை பற்றி பேசலை. உங்கள் அப்பா அம்மாவை நான் குறை சொல்லலை. உங்கள் அப்பா அம்மா வீட்டை நான் குறை சொல்லலை. நீங்கள் போகிற இடத்த நான் குறை சொல்லலை. எங்கே போயிட்டு ரிட்டன் வந்தாலும் தயவுசெய்து ஜெபம் பண்ணுங்கள். இந்த நாட்கள் அவ்வளோ மோசமாக இருக்கிறது. நான் உங்களுக்காகலாம் ஜெபிக்கும் போது என்னால் ஜெபிக்க முடியல. அது ஏன்னு தெரியல. நான் ஃப்ராங்காக சொல்கிறேன். எந்த குடும்பத்தோட பேரை சொல்லி நான் பயமுறுத்த விரும்பல. நீங்கள் எல்லோரும் ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் குடும்பத்தில் எல்லாத்துக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். விக்கிரகம் போன்ற காரியங்கள் இருக்குன்னா அவாய்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும். இருக்கிற இடங்களில் கண்களை மூடி. பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, அப்பா, இந்த காலை மாலை வேளையில் அப்பா உம்முடைய தெய்வீக முகத்தை நோக்கி பார்க்கிறோம். அப்பா, உம்மை நம்பி உம்மை விசுவாசித்து இங்கே வந்திருக்கிற இந்த சிறு கூட்டத்தை உம்முடைய கரங்களில் தாழ்த்துக்கிறோம். அப்பா, எத்தனையோ வேலைகள் இருந்தாலும் தேவனுடைய சமூகத்தில் வருவது எவ்வளோ இன்பமானது என்று அதை புரிந்து அப்பா ஜெபிக்க உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிற இந்த பிள்ளைகள் மேலே அப்பா தெய்வீக பிரசனம் இருக்க முடியாது நான் ஜெபிக்கிறேன். தெய்வீக கரம் இருக்க முடியாது நான் ஜெபிக்கிறேன். அப்பா, இந்த பிள்ளைகள் ஒவ்வொரு வீட்டையும் அப்பா உம்முடைய கரங்களில் தாழ்த்துக்கிறேன். உம்முடைய ரத்தத்தினால் நீர் ஒரு விஷயம் அந்த வீடுகளை நீர் கழுவுங்க ஆண்டவரே. அப்பா, அந்த வீட்டுக்குள்ள வருகிற ஒவ்வொரு நபரையும் நீர் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை நீர் ஒரு விஷயம் நீர் கழுவும்படியாய் அப்பா, எந்த தீங்கான காரியமும் ஒன்றும் என் வீட்டுகளுக்குள்ள வராத பிடிக்கு அப்பா, என் வீட்டை விட்டு வெளியேறாத பிடிக்கு அப்பா உம்முடைய கரம் இருக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். என் வீட்டில் இருக்கிற நபர்களை உம்முடைய கரங்களில் தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. தீங்கான ஒன்றையும் என் வீட்டுக்குள்ள அவர்கள் கொண்டு வராத பிடிக்கு நான் பெற்றெடுத்த என் பிள்ளைகளா இருந்தாலும் சரி, என் ரத்த சம்பந்தப்பட்டவர்களா இருந்தாலும் சரி, வீணான வார்த்தைகள் வீணான காரியங்களை உள்ள ஆண்டவரே அப்பா என் வீட்டுக்குள்ளே நீர் அணுகாதபடி நீர் பாதுகாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, பிரச்சனைகளை, போராட்டங்களை, அழுத்தங்களை உண்டு பண்ணுகிற எல்லா அசுத்தாவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாக முடியாது நான் ஜெபிக்கிறேன். என் சமாதானத்தை கெடுக்கிற, என் குடும்பத்தின் மகிழ்ச்சியை கெடுக்கிற சத்ருவின் தந்திரமான எண்ணங்கள் இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாக முடியாது நான் ஜெபிக்கிறேன். இங்க இருக்கிற ஒவ்வொருடைய குடும்பத்திற்குள்ளேயும் அப்பா ஒரு தேவ தூதனை நீர் கட்டளிட முடியாது நான் ஜெபிக்கிறேன். என் பணத்தை விரயம் பண்ணுகிற எல்லா அசுத்தாவிகள் அப்பா, வீணான செலவுகளை உண்டு பண்ணுகிற அசுத்தாவிகள் என் குடும்பத்தை விட்டு இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாக முடியாது. வீணான செலவுகள், வீணான வியாதிகள் என் குடும்பத்துக்குள்ள வராத பிடிக்கு அப்பா, நீர் என் குடும்பத்தை ரத்த கோட்டைக்குள்ளாக நீர் மூடி பாதுகாத்துக் கொள்ள முடியாது நான் ஜெபிக்கிறேன். அப்பா, எங்களுடைய கணவர்கள், எங்கள் வீட்டில் இருக்கிற ஆண் எல்லாம் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது அப்பா பரிசுத்தத்தோடு கடந்து வர, நல்ல வார்த்தைகளோடு அவர்கள் கடந்து வர, தீங்கான ஒரு வார்த்தையும் அவர்களுடைய வாய்களிலிருந்து வெளிவராத பிடிக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் எவ்வளோ போராட்டங்கள் இருந்தாலும் சமாதானத்தை வெளிப்படுத்துகிற நபர்களாக அவர்கள் உள்ள வர அப்பா அவர்கள் மேல தேவ பிரசனத்தை நீர் ஊற்றுங்க ஆண்டவரே. அப்பா, எங்க வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஆண்மகனையும் அப்பா உம்முடைய கரத்துல நாங்கள் தாழ்த்துகிறோம். தலையை நீர் தொடுங்க அப்பா, தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுங்க. சமாதானத்தை பேசுகிற வார்த்தையில் வெளிப்படட்டும், தேவ பிரசனத்தை வெளிப்படுத்துகிற வார்த்தையில் வரட்டும். அப்பா, எல்லா விபத்துகளுக்கும் ஆண்டவரே, எல்லா சத்ருவின் தந்திரமான எண்ணங்களுக்கும், வறுமையை உண்டு பண்ணுகிற எல்லா சத்ருவின் ஆவிகளுக்கும் அப்பா இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாக முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எங்கள் குடும்பத்துக்கு விரோதமா, எங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமா,
எங்க பேர பிள்ளைக்கு விரோதமாய் ஆண்டவரே எல்லா அசுத்தாவின் கிரியைகள் அப்பா வேலை செய்யாதபடிக்கு உம்முடைய ரத்தத்தினால் நாங்கள் கழுவுகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய வசனத்தை கொண்டு அனுதினமும் என் குடும்பத்திற்குள்ள ஒரு ஜபத்தின் ஆராதனை நாங்கள் வெளியெடுக்க அப்பா இங்க இருக்கிற நாங்கள் மனைவிகளா இருப்போம்னா என் கணவனுக்காய் அனுதினமும் திறப்புல நிற்க அப்பா அவர்கள் வேலைக்கு சென்று இருக்கும் போது நாங்கள் வீட்டில் ஆண்டவர் சும்மா இராதபடி அப்பா அவர்களுக்காய் நாங்கள் ஜபிக்கிறவர்களாய், அவர்களுக்காய் நாங்கள் துதிக்கிறவர்களாய், அப்பா அவர்களுக்காய் நாங்கள் மன்றாடுகிறவர்களாய் நாங்கள் இருக்க அப்பா எங்களுக்கு நீர் கிருபை தாங்கப்பா. அப்பா நீர் ஆண்டவரே அப்பா எங்களை அந்த குடும்பத்தை கட்டும்படியாக அப்பா என் குடும்பத்தை பாதுகாக்கும்படியாக எனக்கு நீர் தந்த அந்த அழைப்பை அப்பா நான் காத்துக்கொள்ள எனக்கு நீர் கிருபை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா என் கணவன் வழி விலகினாலும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒரு நபர் வழி விலகினாலும் அப்பா அவர்களுக்காக திறப்புல நிற்க எனக்கு கிருபை தாங்கப்பா. அப்பா தாயின் கருவில் என்னை பேச சொல்லி அழைத்து அப்பா இந்த வாழ்க்கைக்குள்ளா என்னை பிரவேசிக்க செய்த தேவன் நீர் ஆண்டவரே. அப்பா இது மனிதனால் உண்டானது அல்ல, தேவ கரத்தினால் மகிமையாய் வெளிப்பட்ட இந்த இடத்துல அப்பா எனக்கு வயது செல்லலாம், நான் எனக்கு வயசாகலாம், ஆனால் நீர் தந்தது ஒரு நாளும் வயசாகாத ஆண்டவரே. நீர் தந்தது ஒன்றும் ஆண்டவரே அப்பா வயதாகாத ஆண்டவரே. அப்பா நான் இந்த பூமியில் இருக்கிற காலம் மட்டும் அப்பா என் திருமண பந்தத்தை நான் உயர்த்த எனக்கு நீர் கிருபை தரும்படியா என் கணவனுக்காய் நான் திறப்புல நிற்க அப்பா என் மனைவிக்காய் நான் திறப்புல நிற்க எனக்கு நீர் கிருபை தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அப்பா நீர் தந்த அந்த உன்னதமான உறவை அப்பா நான் அனுதினமும் போற்ற, அனுதினமும் உயர்த்த, அனுதினமும் அவர்களுக்காக நான் செபிக்க அப்பா எங்களுக்கு கிருபை தாங்க. ரட்சிப்பை இழந்து போன நபர்கள் இருப்பாங்கண்ணா, தேவ வார்த்தையை மறந்து போய் அவர்கள் இருப்பார்கள்னா அப்பா எங்கள் கணவர்களை நீர் தொடும் ஆண்டவரே. அப்பா அந்த சமாதானத்தின் நாவை அவர்கள் வாயில உண்டு பண்ணுங்க, நல்ல வார்த்தைகளை நல்ல ஈவுகளை அவர்கள் வெளிப்படுத்த அநேக நேரம் என்னை என் இருதயத்தை உடைக்கத்தக்க வார்த்தைகளை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். ஆனால் அப்பா தேவன் நீர் இரக்கமாய் அவர்களோடு நீர் பேசும் ஆண்டவரே, இரக்கமாய் நீர் அவர்களோடு பேசும். அப்பா தேவனுடைய சாயலை என் கணவருடைய வாழ்க்கையில் நான் பார்க்க அப்பா எனக்கு கிருபை தாங்கப்பா, எங்களுக்கு கிருபை தாங்க. எங்க குடும்பத்தில் இருக்கிற தொழில்களை வேலைகளை அப்பா அந்த கரங்கள்ல தாழ்த்துகிறோம். அப்பா நாங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் தேவ கரம் வெளிப்படுவதை அப்பா எங்க கண்கள் காண அப்பா எங்க ஜபத்துல வெளிப்படுகிற காரியங்களை நாங்கள் காண எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்களுடைய முழங்கால் அப்பா அப்படி சமூகத்துல முழங்கால் போட அப்பா எங்கள் முழங்கால்களுக்கு நீர் பலன் தரும்படியா எங்களுக்கு நீர் கிருபை தாங்கப்பா. அப்பா எங்க வாழ்க்கையை அடுத்த இடத்திற்கு நீர் எங்களை கொண்டு போங்கப்பா. இந்த இடத்துல நான் இருந்தது போதும் ஆண்டவரே, அடுத்த ஸ்டெப் ஆண்டவரே, ஒன் மோர் ஸ்டெப் ஆண்டவரே எங்க வாழ்க்கையில் நாங்கள் எடுத்து வைக்க எங்க குடும்பம் உயர்வை நோக்கி போக அப்பா சத்துருகள் கண்கள் வெக்கப்பட்டு போகத்தக்கதாய் மேலான பர்வதங்களை நோக்கி என் குடும்பம் செல்ல எனக்கு நீ கிருபை தாங்கப்பா. என் குடும்பத்திற்குள்ள வருகிற தீங்கான ஒன்றும் என் குடும்பத்தை மேற்கொள்ளாதபடிக்கு தேவனுடைய வார்த்தையை கொண்டு, தேவனுடைய பிரசனத்தை கொண்டு, தேவனுடைய அபிஷேகத்தை கொண்டு மேற்கொள்ளுகிற கிருபையை அப்பா இந்த அடியனுக்கு அங்கே இருக்கிற அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு ஆளுங்களுக்கும் நீர் உண்டு பண்ண முடியா நான் ஜெபிக்கிறேன். அப்பா என் படுக்க அறையில அப்பா என் கட்டில்கள்ல நான் ஜெபிக்கும் போது தேவ பிரசனம் அதிலிருந்து வெளிப்பட முடியாது ஆண்டவரே. ரட்சிக்கப்படாதவர்கள், தேவனை அறியாதவர்கள், அசுத்தமான கிரியைகளை என் குடும்பத்துக்கு பண்ணி கொண்டிருக்கிறவர்கள் மேல அப்பா நீர் வெளிப்பட முடியா. என் கண்கள் பார்க்காம இருக்கலாம், என் செவிகள் கேட்காம இருக்கலாம், என் இருதயம் உணராமல் இருக்கலாம், என் தேவன் நீர் நன்றாய் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா நீர் எனக்கு விரோதமாய் எழும்புகிறது யாராய் இருந்தாலும் அப்பா எனக்காய் யுத்தம் செய்ய முடியா. என் குடும்பமாய் இருந்தால், என் பிள்ளைகளாய் இருந்தால் நீர் அவர்களை மனம் திரும்ப செய்ய முடியா நாங்கள் செபிக்கிறோம். அப்பா எனக்கு தெரியாம எனக்கு மறைவாய் பண்ணுகிற எல்லா பாவங்களில் இருந்தும் என் பிள்ளைகளை ரட்சித்து நீ விடுவிக்க முடியா நாங்கள் செபிக்கிறோம். ஒரு தெய்வீக சமாதானத்தை என் குடும்பத்திற்குள்ள நீ வெளிப்படுத்துங்க அப்பா. இந்த மாதத்தில் இந்த ஜபத்தை முடித்து நாங்கள் போகும்போது அப்பா பிசாசின் கிரியைகள் வெளிப்படுமானால் இன்னும் அதிகமாய் நாங்கள் செபிக்க, இன்னும் அதிகமாய் நாங்கள் போராட, இன்னும் அதிகமாய் உம்மை தேட அப்பா எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இந்த நேரத்தில் அப்பா இங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கரங்கள்ல தாழ்த்துக்கிற ஆண்டவரே, டேசி சிஸ்டரோட குடும்பத்தை கரங்கள்ல தாழ்த்துக்கிற அப்பா அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அந்த குடும்பத்து மேல உடைய கரம் இருக்கட்டும், உடைய தயவு இருக்கட்டும் அப்பா. ராணி அம்மாவுடைய குடும்பத்தை கரங்கள்ல தாழ்த்துக்கிற அந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அந்த குடும்பத்து மேல உடைய கரம் இருக்கட்டும் அப்பா. இருதயம் ஏங்குகிற காரியங்களை நிறைவேற்றி தாரும் ஆண்டவரே. அப்பா ரோஷன் பிரதர் குடும்பத்தை கரங்கள்ல தாழ்த்துக்கிறேன், ஜாய்ஸ் அம்மாவுடைய குடும்பத்தை கரங்கள்ல தாழ்த்து அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அந்த குடும்பத்திற்கு தேவையானவர்களை ஏற்ற காலத்தில் நீர் செய்து முடிக்க முடியாது நான் ஜெபிக்கிறேன் அப்பா. பிளஸி சிஸ்டருடைய கரங்கள்ல தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. கர்ப்பத்தின் கனியுடைய கரங்கள்ல தாழ்த்துக்கிறோம். இந்த ஜெப வேளையில அப்பா இந்த துதி வேளையில அந்த பிள்ளை ஆண்டவரே தாயின் கருவில் இருக்கிற அந்த பிள்ளை மேல தேவ பிரசனத்தினால் அந்த பிள்ளையை நிரப்புங்க அப்பா. அந்த பிள்ளை வெளிவரும்போது அப்பா தேவ மகிமையோடு வெளிவர அப்பா அநேக கண்கள் சாட்சியாய் அதை காணத்தக்கதாய் எத்தனை மனிதர்கள் இழிவாய் நன்னினார்களோ அந்த மனிதர்களுக்கு முன்பாக அந்த மகிமையான குழந்தை நீர் வெளிப்படுத்த முடியாது நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா சித்ரா சிஸ்டருடைய கரங்கள்ல தாழ்த்துறோம். மகள் மேல உடைய கரம் இருக்கட்டும், உடைய தயவு இருக்கட்டும். தனி
வெளி வருவலாய் அப்பா திறப்பில் நின்று கொண்டிருக்கிற அந்த மகளுக்கு தேவையான கிருபையை தாங்க, இரக்கத்தை தாங்க அப்பா. கணவர் ரட்சிக்கப்பட, கணவர் சத்திய வசனத்திற்குள்ள நிலைத்திருக்க அப்பா அவங்க இருவரையும் மீது ஆசீர்வதிக்க முடியாது நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய தெய்வீக ஆசீர்வாதமானது அப்பா இந்த ஆண்டுல மகளுக்கு வெளிப்பட முடியாது, கண்கள் காணத்தக்கதாய் சபைக்கு நடுவில் சாட்சியாய் மகள் வெளிப்பட மகளுக்கு நீர் கிருபை தாங்க ஆண்டவரே. அப்பா லோக்கி சிஸ்டமுடைய கரங்கள்ல தாழ்த்துக்கிறேன். மகள் ஏங்கி கொண்டிருக்கிற காரியங்கள் அப்பா வெளிப்படுத்த முடியா இந்த ஆண்டுல ஆண்டவரே நீர் ஆண்டவரே கையெழுத்து போட்டு அந்த மகளுக்கு நீர் தரும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவங்க தகப்பன் தாய் காணாத தேசங்களை அந்த மகள் சுதந்திரித்துக் கொள்ள தன் பிள்ளையை மேலான இடங்கள்ல அப்பா நிறுத்த அந்த மகளுக்கு தேவையான கிருபையை தாங்க அப்பா. அவருடைய கணவருடைய கரங்கள்ல தாழ்த்துக்கிறேன். அவரை நீர் ஆசீர்வதிங்க. அவர் இன்னும் கிறிஸ்துவுக்குள்ளாய் தேவ வாசனத்திற்குள்ளாய் இன்னும் அதிகமாய் பற்றி கொள்ள அவருக்கு தேவையான கிருபையை தாங்க ஆண்டவரே. இந்த நேரத்தில் வந்திருக்கிற சகோதரியுடைய கரங்கள்ல தாழ்த்துக்கிறேன் ஆண்டவரே. மகளுக்கு ரட்சிப்பின் சுவாசத்தை நீர் உண்டு பண்ண முடியாது, தேவனுடைய கிருபையை மெய்யாய் ஆண்டவரை புரிந்து கொள்கிற கிருபை அந்த மகளுக்கு நீர் தர முடியாது நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அனு உடைய கரங்கள்ல தாழ்த்துக்கிறேன். அனு மேல உடைய கரம் இருக்கட்டும், உடைய தயவு இருக்கட்டும், உடைய தரிசனம் இருக்கட்டும் அப்பா. வயிற்றுல இருக்கிற பிள்ளை உடைய கரங்கள்ல தாழ்த்துக்கிறேன். அந்த பிள்ளையை நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா கர்ப்பம் தரிக்கும் போது அப்பா உம்முடைய சாயலானது வெளிப்பட முடியாது நான் ஜெபிக்கிறேன். இப்படியா இந்த இங்க இருக்கிற இந்த ஒவ்வொரு கூட்டத்தின் மேலேயும் தேவ அன்பு, தேவ கிருபை, தேவ தயவு அதிகமாக வெளிப்பட முடியாது நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இங்க இருந்து கடந்து போகும்போது தெய்வீக சமாதானத்தை நாங்கள் கடந்து செல்ல, தெய்வீக பலத்தோடு நாங்கள் கடந்து செல்ல அப்பா எங்களுக்கு நீர் கிருபை தாங்க, எங்களுக்கு கிருபை தாங்க, எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த ஆண்டு முழுவதும் அப்பா ஒரு தெய்வீக கிருபையை தாங்க. இந்த 2 மகளுக்கும் சுக பிரசவத்தை நீர் கட்டளை முடியாது நான் ஜெபிக்கிறேன் அப்பா. பிள்ளைகள் ஆண்டவரே மன மகிழ்ச்சியோடு வெளியே வர அப்பா உன்னதமான ஆசீர்வாதத்தினால இந்த இருவரையும் நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா பலப்படுத்துங்க ஆண்டவரே. கிருபையாய் மூடுங்க, காத்து கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய் சகலமாமே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்பின் ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலம் இங்கே இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தோடு இருந்து நீர் வழி நடத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். ஒருவருக்கு ஒரு வார்த்தை சொல்லுவோம்.